بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் பரக்காத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சைபுதீன் ரசாதி என்பவர் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி உள்ளவரா? இந்த தலைப்பு தான் இந்த 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத வேற சில கேள்விகள்லாம் அவர் கேட்டு கூட அதற்கெல்லாம் கூட நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் மீது சொல்லப்பட்ட பொய்யரு, மோசடிக்காரரு, மாத்தி மாத்தி பேசுறவரு என்றெல்லாம் ஆதாரத்தோட காட்டினதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் இதை என்னென்ன சொல்ல வேண்டி இருக்கிறதோ, நான் பிரச்சாரத்துக்கு தகுதி இல்லவே என்பதற்கு அவர் என்னென்ன எடுத்து வச்சாரோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். 1-2 மிச்சம் இருக்க சொல்லி முடிச்சிருவேன். உதாரணம், மகானிங்கிற கிதாபுல ஒரு இல்லாத செய்தியை இருப்பதாக நான் எழுதிவிட்டேன் அப்படின்னு வாதிட்டாரு. வாதிட்டவர்கிட்ட அந்த மகானி கிதாபை தாங்கன்னு கேட்டோம். அந்த கிதாபை கடைசி நேரத்தில் தந்தாங்க. இதுதான் அந்த இது அரபு தமிழ்ல இருக்கிறது. இந்த அரபு தமிழ்ல உள்ளதை நீங்க அப்படியே தமிழ்ல வாசிச்சு அதுல என்ன சொல்லுதுன்னு நீங்களே விளக்குங்க. நான் தமிழ்ல மகானிய தமிழ்ல வெளியிட்டாங்க. தமிழில் வெளியில இதே தான் அதுலயும் இருக்குது. தமிழில் வெளியிடப்பட்ட மகானி நான் வாசிக்கிறேன். 2 ஒரு கருத்து தான் சொல்லும். ஆனாலும் நான் என்ன எழுதுனேனோ அதுதான் அந்த மகானியில் இருக்கே தவிர அதுக்கு மாற்றமானது இல்லை. அப்ப நீங்க இந்த ஒரு சபையில வச்சு பொய்யாக அது நோயாளிகளுக்கு சொன்னது, அவருக்கு சொன்னது என்றெல்லாம் என்ன செய்றீங்க, திசை திருப்பதன் மூலமாக நீங்க தகுதியற்றவர் என்பதை, மார்க்கம் சொல்ல தகுதியற்றவரை சபையில கூட துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஜமாஅத்துல் உலமா சபையிலிருந்து இதற்கு பதில் கொடுத்திருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அப்படித்தான் அந்த கிதாபுல இருக்குது. வியாக்கியானம் தான் கொடுக்கறாங்க. உங்க வியாக்கியானம் எங்களுக்கு தேவையில்லை, இருக்கிறதை நான் எழுதியிருக்கிறேன் என்று அந்த ஷரியத் பேரவை சார்பாக வெளியிடப்பட்ட கலீல் அஹ்மது கீரனூரி போன்ற, நிஜாமுதீன் போன்ற பெரியவர்கள் எல்லாம் கூடி வெளியிட்ட அந்த இதில் தெளிவாக இருக்கிறது. அதுலயும் பொய்யராகிவிட்டார். அடுத்து இந்த 9 கிளாஸ் பாதியில நிப்பாட்டிட்டாரு. பதில் சொல்ல கடைசியா கேட்டாரு. கூட இருக்கிற ஆளுகளை சரியான ஆளுகளை வச்சுக்கணும், சொன்னதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அவரே சொல்லிட்டாரு, உங்களோட திறமையான பிள்ளைங்க இருக்கிறாங்க, இங்க எல்லாம் மண்ணாங்கட்டி வச்சிட்டு இருக்கோம்னு சொன்னாரா. அதுக்கு தகுந்தவாறு ஒண்ணு கிடக்கவும் நினைத்து எழுதி கொடுக்குறாங்க. இஜ்மா பத்தி கேட்டா அவரே பாஸுக்கு தயங்குறாரு. அப்படி எழுதி கொடுக்குறாங்க. ஒழுங்கா எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்ப இது சொல்ல போறோம் என்னன்னு கேட்டா, நான் தாவாவுக்கு தகுதியற்றவன் என்பதற்கு அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். அதுல நேற்று கடைசியா ஒண்ணு சொன்னாரு, நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், நாங்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு பேசின ஒரு கிளிப்பு ஒன்று போட்டார். அதை முழுசா நீங்க வாங்கி தயவு செய்து கேளுங்க. எவ்வளவு பெரிய மோசடிக்காரர் என்று நீங்க விளைவிக்கிறீங்க. அது தமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற கொள்கை வைத்திருந்தோம். போட்டியிட்டா என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் மோசடி செய்வோம், எம்எல்ஏ எம்பி பதவியை பயன்படுத்தி பின்னாடி கூட வரும், வெற்றது ஒழுங்கா வெட்டல, எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி நாங்கள் சம்பாதிப்போம், அதற்காகத்தான் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் சொன்னதை நாங்கள் ஊழல் செய்வோம். ஊழல் சொல்லி எவ்வளவு பெரிய மோசடி! நீ நேர்மையான நீ ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை அவனுடைய மொத்த கருத்தில் எடுக்கணுமா? அப்ப இந்த வார்த்தையை வச்சு ஊழல் செய்வோம் நான் சொன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி நாங்கள் அவங்களும் சேர்ந்து செஞ்சதை எல்லாம் இன்னைக்கு ஏந்தல்ல போட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். தமுக பத்தி சொல்லும் பொழுது சேர்ந்து கலாண்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. சேர்ந்து செஞ்சதுன்னா என்ன? தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற முடிவை சேர்ந்து எடுத்தோம். போட்டியிடும் போது என்ன சொன்னாங்க, அது எங்க முடிவில் அவர் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டோம், அவர் முடிவுண்டாங்க. இந்த மாதிரி விஷயம் சேர்ந்து எடுத்த பாலிசிகள், சேர்ந்து எடுத்த கொள்கை முடிவுகள், அதுகளை எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாத்திக்கிட்டாங்க. அப்படியான ஆட்கள் சொன்னதை அதையும் திருப்பி விட பார்த்தாரு. அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். அதுக்கு என்ன அவர் சொன்னபடி டாபிக் என்ன, அந்த அண அரபில சொன்னார். அதுக்கு தான் வர்றேன். இப்ப இன்னைக்கு பூரா டாபிக் என்னன்னு கேட்டா அந்தவ அணவாதான். வேற விஷயங்கள் எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன். நீ தகுதியா நான் தகுதியான்னு கேட்டார்ல, அரபில கேட்டார், நான் தமிழ்ல கேட்கிறேன், நீ ஏன் நானா? அதான் இன்னைக்கு டாபிக். அதுலதான் நேத்து நான் நின்று இருக்கணும், வண்டியா வச்சிருக்கிறேன். அதை போட விடாம ஆக்குறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத கேட்டா நானும் என் பழக்கம் அது கேட்டா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீயா நானாக்கு மட்டும் தான் பதில். அடுத்து என்ன, போற போக்குல
விவாதத்துக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், பிஜேக்கு ஒரு நோய் இருக்குன்னு கரெக்டா அறிவு செஞ்சுட்டாரு. சாமுத்திர லட்சணத்தை வச்சு தான் சொன்னேன்டாரு. நான் என்னங்க சொன்னேன் அவரை பார்த்துட்டு வந்தோன்னே? நான் விவாத ஒப்பந்தம் முடிஞ்சோன்னு சொன்னேன், ஆள் சரியான மனநோயாளியா தெரிகிறாருங்க. ஆனா சாமுத்திர லட்சணம் பத்தி சொல்லல. இதெல்லாம் விவாதத்தில் சொல்றீங்க. சாமுத்திர லட்சணம் பார்த்தா தெரியும், பேச்சை வச்சு தெரியும். அங்க உலர்ந்ததை வச்சு பார்க்கும்போது சரியான மனநோயாளி மாதிரி இருக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சா சாமுத்திரியா வேணுமா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது வாதத்தில் சொல்லணும். ஒரு போல என்ன சொல்லி விடுவீங்களா? அந்த மாதிரி போய் சொல்லணும்னு வச்சீங்கன்னா நான் 1க்கு 10 சொல்லி விடுவேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இனிமே வந்து அவரு நீயா நானா டாபிக் தான் பேச போடுங்க. அதாவது ஆமீன் சொல்றது ஹதீஸ்ல இருக்குதான். ஹதீஸ்ல இருந்தாலும் உங்க ஊர்ல இந்த பழக்கம் இல்லாட்டி சொல்லாத, குழப்பத்தை உண்டாக்காத. போயிருங்க. அதை 2 பேரும் வந்தாங்க. அதனால அதற்கு இவர் வந்து ஆமீனை சத்தம் போட்டு சொல்லி பிரச்சனை பண்றாருங்க. இவர் சொன்னாரு ஆமீன் சத்தம் போட்டு சொன்னக்கு ஹதீஸ்ல இருக்கு, சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. நான் சொன்னேன், தம்பி பிரச்சனை எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, பிரச்சனை பண்றது யாருன்னா இருக்கிற பழக்கத்துக்கு மாற்றமா செய்யறவங்க பிரச்சனை பண்றோம். முதவே எந்த பழக்கம் இருக்கோ அதை விட்டுட்டு புது பழக்கத்தை புகுத்துறது தான் பிரச்சனை உண்டு பண்றது. இப்ப பிரச்சனை அவங்க முதல்ல சொல்லாம இருக்கிறவங்க தான். அதுக்கு ஹதீஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு புதுசா வந்து ஆமீன்னு சொல்றதுனால வித்தியாசமா தெரியுது. அதனால நீங்க தான் திரும்ப வேண்டும். அல்லது ஒரு நம்ம பிள்ளையா இருந்தாலும், அதாவது ஆமீன்ல ஹதீஸ்ல இருக்கு சொல்லலாமான்னு கேட்டா, சொல்லாத ஊர்ல போய் சொல்லாத, ஹதீஸ்ல இருந்தாலும் சொல்லாதங்கிறார். இன்னும் கேளுங்க, மார்க்கத்தை எப்படி வளைக்கிறார். ஜமாத் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து ஜமாத் வைப்பதற்கு அனுமதி உண்டு என்றால் எந்த மனிதருக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு? 2-3 மாதங்கள் திருமணம் முடிந்த நபருக்கு பெண்ணிடம் உள்ள நகைக்கு ஜக்காத் உண்டா? அதாவது ஜமாத்து 2வது ஜமாத்து 3வது ஜமாத்து இங்க நடத்துற பழக்கம் இருக்கே, அதை நடத்தலாமா அப்படின்னா, இங்க பழக்கம் இருக்குன்னா நடத்திக்காங்க. இங்க போட்டு முரணான மசலா சொல்லி இங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்க பழக்கம் இருக்குது. ஹதீஸ்கள்ல ஒரு சில ஹதீஸ்கள்ல அதுக்கு ஆதாரமும் இருக்குது. தாராளமா நடத்தலாம், எந்த தவறும் அல்ல. ஆனா இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டாங்க. இங்க இருக்கிறவங்களுக்காக அங்க கொண்டாந்து இதை செயல்படுத்திடக்கூடாது. அந்தந்த இடத்துல ஃபித்னா வராம நடந்துக்கங்க, அதுதான் நமக்கு அசல். அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையானதை கூட விட்டாங்க, ஃபித்னா வந்துடக்கூடாது. வெளிநாட்டில் போய் பேசும்போது அந்த 2வது ஜமாத், வெளிநாட்டில் பேசும்போது 2வது ஜமாத் நடத்துவாங்க. அங்கே கையில நடத்தலாம், இல்ல பேக்கப் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக என்ன செய்யறது? 2வது ஜமாத் நடத்தலாம், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, நல்லா நடத்திக்கிறங்க. நம்ம ஊருக்கு தான் நடத்துறாதீங்க. மார்க்கம் சொல்ற லட்சணம் இப்படி இருக்கிறது. ஹதீஸ் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கை. அதான் ஒண்ணு. இன்னும் போடுங்க, எப்படி எல்லாம் தோல் இருக்கிறார், தான் யாருங்கிறத காட்டுறாரு. இதெல்லாம் அவருடைய தகுதியற்றவங்கிறத காட்டுது. போடுங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றது கூடுமானா எத்தனை பல்ட்டின்னு பாருங்க. வரலாம், வரக்கூடாது, ரசூல்லா தடுக்காங்க. ரசூல்லா தடுக்கிற நாங்க தான் தடுத்தோம். ரசூல்லா தடுக்க நினைச்சாங்க, உமர் தான் தடுத்தாங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றது தடுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா தடுக்கலாம். தடுக்கல, தடுக்கத்தான் செஞ்சாங்க. நாங்களும் தடுத்தோம், உமர் தான் தடுத்தாரு. தடுக்க நினைச்சாங்க, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தடுக்க கூடாது, ஆனா சிறப்பு எத்தனைங்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்திலே பெண்களை பள்ளிக்கு வர அனுமதித்தார்கள், ஜும்மாவிற்கு அழைத்தார்கள், ஈதுக்கு அழைத்தார்கள், வந்து கொண்டும் இருந்தார்கள். மார்க்க சட்டங்கள் போதிக்கப்பட்டு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஞானங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பின்னால் தடை செய்தார்களா? ரசூல்லா வந்து பெண்கள் பள்ளிக்கு வர தடை செய்தார்கள், மேடையில் சொல்லியாச்சா? இப்ப சொல்றது கேளுங்க. இது நேருக்கு நேர், மூஞ்சிக்கு நேரம் பேசும்போது அது இல்லையோ. அவரே பெண்கள் பள்ளிக்கு வர்றத ரசூல்லா தடுத்தாங்கன்னு மேடையில பேசிட்டாரா? விவாதத்தில் கேட்கும் போது ரசூல்லா தடுத்தாங்களான்னு ஒரு தலைப்பு விவாதத்தை வச்சுட்டோம்னா மாட்டிக்கிறவார்ல. ரசூல்லால தடுக்கல, சிறந்தது இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். அப்ப மக்கள்கிட்ட பிரச்சாரம் என்ன? பள்ளிக்கு வர்ற ரசூல்லா தடுத்து விட்டார்கள், பெண்களை விடாதீங்க. விவாதத்தில் வரும்போது தலைப்பாக்கிருமான்னு கேட்கும்போது ரசூல்லா தடுக்கல,
வந்தா வார்த்தை விட்டுருங்க, சிறந்தது இல்லைங்கிறோம். அப்படிதான் மேடையில் சொன்னீங்களா? அப்படிதான் இத்தனை வருஷமா மேடையில் பேசுனீங்களா? பள்ளிவாசலுக்கு வந்தா சிறந்தது இல்லைன்னு அறிவுரை சொல்லுவீங்களா? அடிச்சு விரட்டுவீங்களா? அப்ப என்ன மார்க்கம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதா? அந்த விளங்குதா? இப்ப மார்க்கம் சொல்ல கடுகளவு கூட தகுதியற்றவர், எந்த நெறிமுறையும் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேச, அந்த மக்கள்கிட்ட குசி பண்ணி அதிகமா பீஸ் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி பேசி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வியாபாரி. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்கல்ல, இது சோள காட்டு பொம்மைங்கிறாரு. இது ஹதீஸ்ல இல்லாதுன்னு சொல்லிடுறாரா? இன்னும் கேளுங்க. சரி, மக்கள் சிரிக்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சோள காட்டு பொம்மைங்கிறாரு. சரி, அதுல உறுதியா இருந்தா அது சரி. அடுத்து என்ன செய்யறாரு? ஒரு கை தான் கட்டணும், அதுதான் ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, அதுல உறுதியா இருந்தா சரி. விவாத ஒப்பந்தத்தில் வச்சு அதை ஒரு தலைப்பு ஆக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றான்னு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் 2 நாட்கள் ரொம்பவும் சிறப்பாக செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகவும் அமைதியா கேட்டீங்க, 2 சாராரும். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலிய தரட்டும், எல்லாருக்குமே நல்ல விளக்கத்தை தரட்டும், ஹிதாயத்தை அல்லாஹ் தரட்டும்ங்கிற நான் துஆ செய்துக்கிறேன். அதே அமைதியோட அல்ஹம்துலில்லாஹ் முழு செய்தியை கேட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய பிரியப்பட்ட இதுல இருக்கலாம், அதுல எந்த தடையும் இல்லை, யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை. செய்திகளை முழுமையா கேளுங்க, உணர்ந்து பாருங்க. பொய் சொல்றது யாரு, பித்தலாட்டக்காரர் யாரு எப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் நேற்று உங்களுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கெல்லாம் நான் கூட சொன்னேன், என்கிட்ட தவறு நடந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன். நாமெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய தவறை எடுத்து காட்டினது பிறகு நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆளுக யாரு, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இப்ப அவர் பல கேள்விகளை வைக்கிறார், தெரியும் நமக்கு, வைக்கட்டும், நம்ம சொல்லத்தான் செஞ்சிருக்கோம். அந்த எடுத்து வச்ச கிளிப்ஸ் எல்லாம் சரிதான், அதுல எதுவுமே நான் தவறாவும் சொல்லல, நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். அவருடைய ஒப்பந்தத்தில் பேசினது அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் நான் சொல்றேன். ஆனா அவர் மாதிரி நான் அந்த கிளிப்ஸ் இருக்குது, இதுல இருக்குது, சீடியா இருக்குது, நாங்க கட்டிங் பண்ணி எடுக்கல. ஆனா விஷயத்தை சொல்றேன், இருந்த இதுல இருந்து எடுத்து காட்டிடுறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த அமர்வுகள்ல. இதுக்கு முன்னால அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல பார்த்தா நம்மளை பார்த்தா அவருக்கு மரமண்டையா தெரிஞ்சிருக்கும். அவங்கவுங்க கண்ணாடியில பார்க்கும்போது தான் முகத்தை பார்க்கத்தான் செய்வாங்க. அது அப்படித்தான் தெரியும். இந்த தம்பி தயவு செய்து இந்த சிரிக்கிற வேலை அல்லாஹு அக்பர் இருக்கட்டும், உங்க உள்ளத்துக்குள்ள அல்லாஹு அக்பர் சொல்லிக்கங்க. வெளியில நீங்க இந்த மாதிரி வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு ரொம்பவும் பணிவுடன் கேட்டுக்கிறேன். இப்பதான் சொன்னேன், ரொம்ப அமைதியா கேட்டீங்க, உடனே அதை மாற்றக்கூடாது. இப்படியா மாத்துறது? அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இப்ப நான் சொன்னது அவருடைய முகத்தில் அறிகுறி இருக்குது, ஒரு நோயுடைய அறிகுறி இருக்குது. நான் ஆலிமுல் கைப் அல்ல, முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் அல்லது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றது அடிப்படையில் சில அறிகுறிகளை வச்சு சொல்றதுங்க. நான் கூட சொன்னேன், இந்த மாதிரி அதில் நடந்திருக்கலாம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உடனே அவர் என்னை பத்தி சொல்லியும் இருக்கலாம், என்னை பத்தி ஒரு பெரிய நல்லவருண்டா நினைச்சிருப்பாரு. நினைச்சிருந்தா இங்க வரவே மாட்டாரு, வந்திருக்கவே மாட்டாமே. அவர் நல்லவர் நினைச்சிருந்தா நான் இங்க வர்றேன். நம்ம தான் ஆரம்ப காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நினைவாற்றல் இருக்கக்கூடிய ஆள் தான்.
முதல் தபால்ல இரண்டாவது தபால்ல எழுதினேன், உங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் பேர் வைக்கிறதுக்கு பயமா ரைனுல் காதிபீன் பேர் வச்சிருக்கணும் எழுதிருந்தேன். அப்பவே அந்த பொய்களை எடுத்து காட்டிட்டு இது ஜைனுல் ஆபிதீனுடைய அல்ல, இது ரைனுல் காதிபீன் துருவேறிய பொய்யங்க கூடிய அர்த்தத்தில் நான் அதை எழுதிருந்தேன். அதனால அன்றிலிருந்தே தெரியும் அவரை பத்தி எனக்கு. என்னைய பத்தி அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ நினைக்கத்தான் செய்வாரு, இப்படித்தான் பேசுவார். இதுல ஒண்ணு சிரிக்கிறதுக்கும் இல்ல அழுகிறதுக்கும் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவருடைய எதிரியாக நினைச்சா அல்லது எதிர்கருத்தாக நினைச்சுதான் இங்க பேச வந்திருக்கிறோம். நம்ம தலைப்பு வச்சிருக்கீங்க, நீங்க சொன்னதை சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைக்கிறோம். அதுல தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க தவறுகள் அதை உணர்ந்தோம்னா நிச்சயம் திருந்துறோம். அதுல எந்த சந்தேகமும் அல்ல. நேற்று கடைசியா எடுத்து வச்சாங்க அந்த தலைப்பை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என் மேல இந்த அத்தாஜிரு சதூக்கு ஹபீபுல்லான்னு ஒரு ஹதீஸ சொன்னேன். ஹதீஸை இட்டு கட்டிட்டாரு. அந்த பேச்சில இருந்து இவருக்கு தெரியுது இவர் விட்டு ஹதீஸிலேயே இட்டு கட்டக்கூடிய ஆளு அப்படின்லாம் சொன்னாரு. ஹதீஸை கொடுங்க இதுங்கன்னு சொன்னார். அதுல உண்மையில என்ன பேசப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அந்த கூட்டத்தில் அரபுகளும் இருந்தாங்க, நம்ம மக்களும் இருந்தாங்க, ஒரு சில அரபுகளும் உட்கார்ந்து இருந்தாங்க, தெரிஞ்சவங்க, அந்த நாட்டில் எங்க மதரசாவில் ஓதுன பிள்ளைங்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இருந்ததுனால வியாபாரம் தொழில்துறையை பத்தி பேச்சு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி வியாபாரம் உண்மையோட வியாபாரம் செய்யக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி இருக்கிறானே இவன் அல்லாஹுக்கு நேசன் அப்படின்னு அந்த அர்த்தத்தை தரக்கூடிய தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லான்னு சொன்னோம். சொல்லத்தான் செஞ்சேன். அது உடனே ஹபீபுல்லாங்க கூடிய நேரடி வார்த்தை அல்ல, அது ரிவாயத்து பில் மானா அர்த்தத்தை சொல்றது. இறைநேசன் ரசூல்லா சொல்றாங்க, எல்லாம் நேசன் சொன்னா அப்படியே சொல்லியிருப்பாங்களா தமிழ்ல? ஒரு அரபில எடுத்து வைக்கிறோம், பொருளை தர்றோம், கருத்தை தர்றோம். அந்த வார்த்தை ரசூலுல்லா சொன்னதாக இல்ல, கால ரசூல் அரபில சொல்லும்போது கால ரசூலுல்லான்னு தான் சொல்லி ஆகணும். மக்கள்ல சிலர் பேர் இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்லி நான் அங்கே எடுத்து விளக்கினேன். ஹதீஸ்ல வருது, யாரு நம்பிக்கையுடன் உண்மையுடன் வியாபாரி செய்யறானோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில சித்திகீன்கள் சுஹதாக்களுடைய கூட்டத்தில் அவங்க எழுப்பப்படுவாங்கன்னு வருது. சுஹதாக்கள் சித்திகீன்களாக ஆக்கி எழுப்புறாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசனா தானே இருப்பான். இறைநேசனா இருக்கிறத சொல்றதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அதே வார்த்தை ஹதீஸ்ல இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நீங்க சொல்றதாக இருந்தா நீங்க அப்படியே காட்டணும் அப்படின்னு சொன்னா நானே ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தை நேரடியா இல்ல, அதனுடைய கருத்துக்கள் இருந்துச்சு, கருத்துக்கள்ல பிழை இல்ல. இதை சொன்ன உடனே இந்த சொல்லி போட்டு மாட்டிக்கிட்டு இப்ப மாத்துறாருன்னு சொல்லுவாரு. இவர் மட்டும் என்னவா, இவர் மட்டும் எப்படியாங்கிற, இவர் இதோட மோசமா. நானாவது கால ரசூலுல்லாஹ்னு சொல்லி போட்டு கருத்தை சொல்லிட்டு போயிட்டேன். இவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் நம்பர், ஹதீஸுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இன்னமா கானத் தலாக்கு ஸலாசு ஃபீ அஹதி ரசூலில்லாஹ் வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் ஹிலாஃபா இன்னமா யுஅத்து வாஹிதா. போடுப்பா கிளிப்ஸ். சஹாபாக்கள் பேசாம மௌனமாக இருக்காங்க, கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சொல்ல நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஹதீஸுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? முத்தலாக் விஷயம், தலாக்குனா 3 தலாக்குங்கிறாங்க. இப்ப அவர் காலத்துல என்ன செய்யறாரு, இதையே அப்படி சொல்றாரு, 3 தலாக்குன்னு எவனா சொன்னீங்கன்னா 3 தலாக்கு ஆக்கி போடுவோம் சொல்லி சட்டமாக்கி விட்டார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்தது? கானத் தலாக்கு ஸலாஸுல் அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் இமாரத்தி உமர் இன்னமா யுஅத்து வாஹிதா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, மொழிபெயர்ப்பு இருக்குது, முஸ்லிம் எழுதியிருக்கிறாரு. அவர் எடுத்து காட்டணும், இன்னமா யுஅத்து வாஹிதாண்டி எந்த ஹதீஸ்ல வந்திருக்கு? முஸ்லிம் ஷரீஃப்ல இல்ல. இப்ப என்ன சொல்லுவாரு? கருத்தை சொன்னேன், வார்த்தையை மாத்தினேன். நானாவது அரபியாவில் பேசு, இங்க உட்கார்ந்துகிட்டு இவர் பேசுறாரு, இங்க உட்கார்ந்து பேசுறாரு, மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாரு, முஸ்லிம் ஷரீஃப் கீழே எழுதுறாரு, ஹதீஸ் நம்பரை எழுதுறாரு. இந்த மாதிரி வாசகம் இருக்குதா இங்க? அப்ப உருட்டுறீங்கல்ல. நான் இப்படி சொல்லலையே, கால ரசூலுல்லாஹ் தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லான்னு ஒரு கருத்தை சொல்றதுக்கு பொய்யான ஹதீஸை இட்டு கட்டுறாருன்னா இன்னமா இது இன்னும் சொல்ல போனா அரபி இலக்கணப்படி இந்த வாசகமே தப்பு. அவர் பெரிய இலக்கியவாதி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ஏராளமா குர்ஆன்ல பண்ணியிருக்கிறாரு வேலை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கானத்தலாக்கு ஸலாது இன்னமா யுஅத்து வாஹிதா, இங்கே அர்த்தம் வருமா இந்த மாதிரி ஜோடனையா? அப்படி இருக்குதா ஹதீஸ்ல? நம்ம இதை ஏன் விட்டுட்டோம்? சரி, அவர் வாய் தவறி சொல்லி இருக்கிறார், வாசகமா வந்திருக்குது, அரபியுடைய இதுல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், போகட்டும் தான் விட்டு. அத்தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லாஹ், பொய் சொல்றவங்க ஹதீஸ்ல, ரசூலுல்லாஹ் பேர்ல போய் சொல்றவங்க, சாதிய சொன்னவங்க கொதிக்கிறாங்க, நபி மேல கொதிப்பு இல்ல, அல்லாஹ் மேல கொதிப்பு. என்ன அர்த்தம் இது?
அருமை சோதரர்களே, சிந்திச்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், இவர் என்னை பத்தி பேசுறதுக்கு எத்தனை நாள் வேண்டாலும் பேசுறேன்னு சொன்னாரு. இவர் அரை நாள் தான் பேசவே வந்தாரு. 2 நாள் இவரை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நேற்று நாங்க சாயந்தரம் போனதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு சொன்னது நினைவு வரல. என்னைய அரை நாளுக்காக வேண்டிதான் நான் தயாரா இருந்தேன்னா 2 நாளுக்கு உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி நீ பெரும்பாடு பட்டுட்டாராம். நான் என்ன சொல்ல வந்தேன் அதுல, நீங்க பொய்யன்னு சொல்றது எனக்கு 2 நாள் வேணாம், அரை நாள் போதும். உங்களை பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் 3 நாள் தேவையில்லை. ஒரு இதை எடுத்து போட்டாலே நேற்று வண்டவாளம் வந்துச்சா இல்லையா? காசு இல்லாம இருந்த காலம் இல்லையா? பார்க்க முடியாத காலம் இல்லையா? எங்களுக்கு அவ்வளவுதான் அந்த நேரத்தில் இருந்துச்சு சொன்னீங்களா இல்லையா? இருக்கிற கிதாபு 1, பதிப்பகம் 1, அட்டவணை 1, நவுலக்சூர் 1, எல்லாத்தையும் மாத்தி போட்டது இல்லையா? நவீல் கிஷோர நவுலக்சூர் ஆக்கி. இதெல்லாம் என்ன பெரிய உண்மையா? அப்ப மற்ற எல்லா விஷயங்களையும் நினைச்சபடி அடுத்த மேல போய் கூட்டணும் சாட்டுறதுக்காக வேண்டி எவன் எழுதினாலும் எடுத்துக்கிறீங்களா? சரி, எழுதினாலும் இதை எடுத்து எழுதணுமே அந்த ஒரு நூலையாவது போடணுமா இல்லையா? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது யாரு சொன்னாங்கன்னு நான் எழுதிருக்கனா இல்லையா? அங்க இன்னாரு சொல்லி இருக்கிறாங்கிறது இது யாரு சொன்னது ஹசைகத்தில் எழுதணுமா இல்லை? இத்தனை பொய், புரட்டு, திருட்டு, உருட்டு அத்தனையும் செஞ்சுட்டு இவர் மார்க்கம் சொல்ற தகுதியான்னு என்னைய கேட்கிற தகுதி அவருக்கு எங்க இருக்கு? அல்லாஹு அக்பர். நான் சொல்றேன், தப்பு செஞ்சிருப்பேன். தப்பு மனிதன் செய்யாம மலக்கா செய்வான். தப்பு செய்வேன், செய்திருப்பேன். இருந்தா நான் தெளிவுபடுத்தினா திருந்திக்கிறேன். செஞ்சதுக்கு மன்னிப்பும் கேட்பேங்கிறேன். திட்டமிட்டு பொய் எழுதி போட்டு பொய்கள் அப்படி வரைஞ்சு கொடுத்துட்டு 8 பக்கம் எழுதி போட்டு அப்ப பிக்கில் இருக்கிற மத்ததெல்லாம் ஏத்துக்கிறீங்க? கேள்வியா? எழுதுறதுல என்ன சொல்லுங்க? சொல்லக்கூடிய தைரியம் இல்ல. எத்தரு பித்தரு அயோக்கியம். நான் குறை சொல்லல, பேசத்தான் செய்வார் அவரு. அதே மாதிரி நம்மள சொல்லும் போது செய்ப்பாரு, சகிக்கணும். வேற என்ன செய்வீங்க? மிகச் சிறந்தவர், அழகா போய் சொல்லி இருக்கிறார், இப்படியா சொல்லுவோம்? அதை எடுத்துத்தான் சொல்லுவோம். அந்த முறையில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது சொல்றார் 2 நாளுக்கு பற்ற வரமாட்டேன்ட்டாரு. இவரை நான் சொல்றேன், அந்த மரக்காப்பட்டின ஜமாத் இங்கதான் உட்கார்ந்து இருக்குது, இங்க கூட வந்திருக்கிறாங்க. ஒப்பந்தத்துக்கு வாங்கினா நான் வரமாட்டேன், என் குழு தான் வரும். அடம் முடிச்சாரு, நான் வரமாட்டேன், என் குழு தான் வந்து பேசும். அட நீங்களும் நானும் பேச போறோம் ஒப்பந்தம். நீங்க போய் நான் போய் எந்தெந்த விஷயத்துல வந்திருக்குதுங்க கூடியது நீங்களும் நானும் தான் பேசி ஆகணும். உங்க குழு வந்து என்கிட்ட என்னங்க பேசும்? நான் வர்றேன் 400 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருக்கிற தொண்டில இருந்து வர்றதுக்கு என்ன உங்களுக்கு குறை? வரலாம்ல, வந்துதான் ஆகணும். நீங்க வந்து கலந்தாகணும். துணைக்கு வேண்டாம், ஆளுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டுக்குருவோம், வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்பவும் வரல, சும்மா விளையாடுறாரு. இங்க வந்து நம்மளை சொல்லிட்டாரு, ஒரு 2 நாள் உட்கார வைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டுட்டாராம். எனக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, உட்காந்தீங்கன்னா நானும் உட்கார்ந்துருக்கேன். வண்டியா இருக்குது, என் வண்டியை சொல்லட்டும். ஆனா நான் சொல்றேன்ல, பொய் சொல்லி இருக்க மாட்டேன், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பொய் எவ்வளவு பெரிய பொய்களை சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எடுத்துக்கொண்டு சொல்றேன். அதே மாதிரி அங்க பறக்கப்பட்ட ஜமாத்துல என்ன ஆச்சுது? வந்ததுக்கு பிறகு போலீஸ் துறையை விட்டு அவர் பேசுறாரு, இந்த மாதிரி பிஜே வரல, சம்சுத் வரப்போறாரு, எங்களுக்கு செய்தி வந்திருக்குது, சென்னையில தடுக்கப்பட்டாரு, இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அங்க உள்ள போலீஸ் அதிகாரி வந்து கேட்கிறாங்க. போலீஸ் நாங்க சொல்லி போட்டோம், எங்க ஜமாத்துடைய தலைவர் உறுதியா இருந்தாரு, அவர் வரணும், வருவாரு, நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். இங்கதான் இருக்கிற சாயந்தரம் வரைக்கும் சோறாக்கி திண்டுக்கிட்டு இங்கேயாவது உட்கார்ந்து இருப்போம். நாங்க கூட்டத்தை கேன்சல் பண்ண மாட்டோம், டிக்ளேர் பண்ண மாட்டோம். அவர் வேண்டாம் வராம போறாண்டா வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பரப்பி எங்களை எங்கேயா போக விட்டதுக்கு பிறகு வந்து பிலிம் பண்ணலான்னு பார்த்திருப்பார். அதுக்கான முடிஞ்சாரு. அப்புறம் பார்த்தா அங்கேதான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் அரை நாள் போதும், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொன்னேங்கிறாரு. ஒப்பந்த சீட்டு இருக்கு, பாத்துக்கிறங்க. 100 தலைப்புக்கும் சேர்த்து 2 நாள்ல முடிப்போண்டாரு. என்னங்க, ஒரு தலைப்புக்கு 1 மணி நேரம் தானே வருது, ஆளுக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்காத, எப்போதுமே முடிச்சுக்கிறோம். நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜகா வாங்குறாருங்கிறத முழுசா அதை பார்த்து கேளுங்க. இவர் சொன்னபடி இல்ல, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அப்புறமேல இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு நான் வரமாட்டேன், அவன் நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஒப்பந்தம் என் ஆள் கையெழுத்து போடுவாங்க, விவாதம் நான் தான் பண்ண போறேன். எங்கள உள்ள ஒவ்வொரு ஆளும் ஒப்பந்தம் செய்ய தகுதியை, விவாதம் செய்ய தகுதியான ஆட்களா இருக்கிறாங்க. ஒப்பந்தம் செஞ்சு அவர்கள் கையெழுத்து போட்ட ஒத்துக்கொள்கிறார்களோ என்னுடைய ஏற்றுக்கொள்வேன்.
அப்ப ஒப்பந்தம் செய்வதற்காக வருவாங்கன்னு சொல்லும்போது மாட்டேன்ட்டாரு. நான் தொண்டிகளில் மெட்ராஸ்லாம் இருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வேலை தான் வரணும்னு நிபந்தனை போட்டு மசோரா பண்ணோம். இதுக்காக ஆளை விட்டுறக்கூடாது, நீங்களே வாங்க ஒப்பந்தத்துக்கு. நாங்க ஒப்பந்தத்துக்கு நான் வந்தா என்ன, அவங்க வந்தாங்க விவாதம் நான் தான் உங்கள்கிட்ட பண்ண போறேன், அதுல உறுதியா இருந்தோம். அதுக்கப்புறம் ஜமாத்தார்கள் தேங்காய் மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் சொன்னதா என்னமோ சொல்றாரு, அவ்வளவு பச்சை பொய். ஜமாத்தார்கள் கெஞ்சினாங்க, வேணா சட்டம் உங்களுக்கு போலீஸ வேணாங்கிறாங்க, சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், போய் வேற உள்ள வச்சுக்கிறங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. எவ்வளவுக்கு கெஞ்சி கேறி தவிர்க்கணும்னு அவங்களை தூண்டி விட்டு மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் எங்க மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க, அதுல பங்கெடுத்து கொண்டவங்க எல்லாம். அப்படிதான் இவர்கள் போலீஸை பயன்படுத்தி போலீஸை காட்டி பயன்படுத்தி போலீஸார் வேணான்னு சொல்றாங்க. போலீஸார் வேணாண்டா என்கிட்ட சொல்லுங்க, எந்த போலீஸார் வேணாண்டாரு? ஒரு ஆளை காட்டினாங்க, புடி சத்தம் போட்டு இந்த எங்க பேச்சுரிமை சொந்த இடத்துல நடத்துறோம், இதை உன்னால தடுக்க இயலாது, நான் ஃபைட் பண்ணேன். போலீஸ் எப்படி தடுப்பாங்க? நாங்க விவாத ஒப்பந்தம் பண்றத போலீஸ் விட்டு தடுக்க பார்த்தது அவங்க. அதெல்லாம் தேங்காய் பட்டத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, அதுக்குள்ள ஆளுக்கு வந்துதான் இருக்கிறாங்க. அபிபுல்லா இருக்காரா? இந்த இருக்காரு. சரி, மடக்கையார் பட்டினம் தேங்காய் பட்டினம் இல்லை. சரி, அடுத்து காவிக்கு வர்றேன். அதனால அது கூட முடிஞ்சு போச்சு. வேற எல்லாம் மற்ற விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த ஹதீஸ்ல நான் தப்பா சொல்லிட்டேங்கிறாரு. முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் நான் போடுறேன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடுறாரு பாருங்கன்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது நான் இல்ல, ஹதீஸில் வருதுங்கிறேன். அது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் நான் அதுல அர்த்தத்திலையும் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது என்று ஒரு சஹாபி தான் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுல தான் கரெக்டா அச்சு கச்சி சொல்லணும். இது அந்த கருத்து இன்னமா இருந்தது என்று சொல்வது கருதப்பட்டுன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிவிட்டேன், அது தவறுன்னு ஒத்துக்கலாம். அப்படி கான்செப்ட் இருக்கிறது. கவுலு ரசூலுல்லாஹ் இல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தது அல்ல. நீங்க சொன்னது என்ன? மொத்த வாசகமே அத்தாஜிரு சதீகு ஹபீபுல்லாஹ் மும்புட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க ஒரு மொத்தமா ஒரு கோர்வையில் சொல்லும் போது ஒரு வார்த்தை சிலிப்பிங்க ஆகிறதுக்கு, ஒட்டுமொத்தமா 4 வார்த்தையை சேர்த்து இட்டு கட்டி தயாரிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? தயாரிச்சேன்னு வர சொல்றாரு. அரபிகள்லாம் இருந்தாங்களாம், பெரிய அரபிகள்லாம் ஹதீஸை கேட்க வந்தாங்களாம். அது கேட்க வந்த இடத்துல தயாரிச்சேன்னு சொல்லி எந்த அரபின்னு கேட்டுருவோம், டக்குன்னு மாத்திக்கிட்டு என் படிச்ச மூலைகள்லாம் சில பேர் இருந்தாங்க. மூளை அந்த சில பேருக்கு தான் பயான் பண்ணீங்களா? மொத்தமா அரபியில் பண்ணிட்டு போயிட வேண்டியான மக்களுக்கு சொல்ற ஒரு பயானுங்க அது. அதுல 2 ஆலிம் ஷாக்களுக்கு தான் செஞ்சிருப்பாங்க. 1999 பேர் மக்கள் தான் அங்க இருந்திருப்பாங்க சதவிகிதத்துல. அப்ப தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இட்டு கட்டினதை எதனோட கம்பேர் பண்றாருன்னு பாருங்க. தன்னுடைய தப்ப, பச்சையான தப்ப கூட ஒத்துக்கிறது திராணி இல்லாம, இது எது தப்பு இல்லையோ அது தப்புன்னு சொல்வதில் ரொம்ப ஒரு அடமண்டா இருக்கிறாரு. அதை நீங்க பாக்குறீங்க. அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சில கை கட்டுறது நிப்பாட்டணும். இனி அள்ளி நாங்க எடுத்து வைக்கிறது தான், அதெல்லாம் நேற்று பூரா வீணாக்கி வச்சு இன்னைக்கு பூரா அதான் சோளக்காட்டு பொம்மை. எது நெஞ்சில கை கட்டு சோளக்காட்டு பொம்மை. அப்ப அடுத்து என்னது? ஒரு கை தான் கட்டி, ஒரு கை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒப்பந்தத்தில் பாருங்க, வேற இடத்துல பாருங்க. அப்ப ஹதீஸ்ல அதாவது 3 கூடுங்கிறாரு. இன்னொரு சபையில இப்படி செஞ்சு காட்டுறாரு, இப்படி கட்டலான்னு, இப்படி இல்லைங்கிறார், இப்படித்தான் இருக்குங்கிறாரு. ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குங்கிறாரு, இப்படித்தான் ஹதீஸ் இருக்குங்கிறாரு. இது ஹதீஸ்ல இருக்கிற சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? மக்கள் சிரிக்கிறதுக்கு தகுந்தவாறு, ரசிக்கிறதுக்கு தகுந்தவாறு கூட குறைய சொல்றது. ஒன்னு சொல்லுங்க, முரண்பாட்டுக்கு மட்டும் சமாளிக்கவே இயலாது. பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். இது சோளக்காட்டு பொம்மைன்னு கிண்டல் பண்ணா அது ஹதீஸ்ல இல்லாத செயல் ஆகுது. ஒத்த கையை வைக்கணும் ஹதீஸ்ல இருக்கும், 2 கை வைக்கிறாங்களேன்னு சொல்றது அது ஒரு இல்லாத இருந்தா பரவாயில்ல. அதுலயா உறுதியா இருந்தீங்களா? எங்க முன்னாடி அதைத்தான் சொல்றீங்க, இன்னொரு சபையில அதைத்தான் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் இவர் மார்க்க சொல்ல தகுதியான்னு யோசிச்சு பாருங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர் மார்க்க சொல்ல தகுதியா இருப்பாரா? ஒரு கொள்கையில் இருக்கணும். நீ தப்பான கொள்கையில் இருந்தா கூட ஒரு கூட இருக்கிற இன்னொரு குரூப் இருக்காங்க பாருங்க, 2 குரூப் கூட்டணியா இருந்திருக்காங்க. அவங்க சிறுக்குல இருந்தா கூட அதுல உறுதியா இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. சிறுக்குக்காரன் ஊர்ல சிறுக்கு, தேவபந்தி ஊர்ல தேவபந்தி, பரளி ஊர்ல பரளவி, கூட்டணி வச்சுக்கிறது பாத்துக்கிறீங்களேன். அந்த மாதிரி விவாத ஒப்பந்தத்துக்கு யாரை கூட்டு வர்றது? அது இன்னொரு கிளிப்பு இருக்குது.
சரியான சந்தர்ப்பவாதிங்கிறத காட்டுறாரு, ஒப்பந்தத்திலே காட்டினாரு. ஏன் இந்த மாதிரி தேவபந்தியில உள்ள உலமாக்கள் உங்களுக்கு கிடைக்கலையா? அடுத்து இன்னும் பாருங்க, இப்ப இறைவனுக்கு உருவம் உண்டான்னு ஒரு தலைப்புல விவாதம் பண்றோம். அதை பத்தி உங்களை கேட்கிறாங்க, சொல்லுங்க. தொடருங்க. இதுக்கு இன்னும் இருக்கு. அதாவது ஒரு விவாதம் நடந்தோம், இறைவனுக்கு உருவம் உண்டாடி விவாதம் பண்ணோம். அது ரெண்டு குரூப்புமே செஞ்சு தப்புண்டாரு. அந்த ஒரு குரூப் தான் கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டுமே தப்புண்டாரா? என்ன காரணம் சொல்றாருன்னா, உருவம் இருக்குன்னு சொன்னா கை இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான், கால் இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான். அல்லாஹ் பத்தி கேட்டா சும்மா அல்லா இருக்கான் அது நிறுத்திக்கிட்டுங்கிறாரு. கை இருக்கு கால் இருக்குன்னு சொன்னா கேள்வி வந்துருங்கிறாரு. சரி, அடுத்தபடியா அதாவது கை இருக்குன்னு சொன்னா கேள்வி வரும்னு கேட்கிறாரு. அந்த கேள்விதான் கேட்கக்கூடாது என்றால் ரெண்டு பேரும் சொன்ன தப்பா எப்படி ஆகும்? யார் சொன்ன தப்பாவனு? கூட இருக்கிறார்களே கண்டிச்சிருக்கனே. எப்படி இருக்குன்னு கேட்டது யாரு? கால் எப்படி இருக்குன்னு கேட்டது யாரு? நாங்க என்ன சொன்ன விவாதத்துல? கை இருக்கு அவ்வளவுதான், கால் இருக்கு அவ்வளவுதான், அப்படி ஏத்துக்க, அதுக்கு மேல பேசாதன்னு நாங்க சொல்றோம். அப்படி சொன்னா கேள்வி வரும்னு சொன்னவரு அப்படி சொல்லணுங்கிறாரு. அதற்கு கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறாரு. யாரு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களோட சேர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே கேள்வி கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டவர்களை கூட்டாளியை வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இவர் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவரா? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. மார்க்கம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? அப்ப இவர் ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்தையே கை எப்படி கால் எப்படி பிளட் குரூப் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்களே, அவர்கள் மீது குத்தி குதறி கோவப்பட வேண்டியவர் விவாதத்துக்கு துணையாக குறிப்பெடுத்து கூடுதலாக அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதி இவரெல்லாம் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர் தானா என்பதை நீங்க இதுல இருந்து எடை போட்டு பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து இந்த மௌலித் சம்பந்தமா பேசும் பொழுது மௌலிதே எனக்கு தெரியாதுங்கிறார். சுப்ஹான மௌலித் தவிர எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு களத்தில் இருக்கிறாரு, பிரச்சாரத்தை ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை தான் சம்பாதிக்கிறேன் சொல்றாரு. அப்ப அதுக்காக போகக்கூடிய நேரத்தில் இந்த மௌலிதுகள் அனைத்தையும் அவர் 40 வருஷம் அவர் இருக்கிறாரு, பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன இருக்கிறாரு? மௌலிது தெரியாது போடுங்க.
அதாவது சுப்ஹான மூலத்தை தவிர ஒண்ணு தெரியாதுன்றாரா. ஒரு கூட்டத்தில் வந்து யாக்குத்துபாவை நியாயப்படுத்தி பேசுறாரு ஒரு பைத்த, அது சுப்ஹான மூலத்தில் உள்ளது இல்ல. நாங்க இப்ப யாக்குத்துபாவை பத்தி பேசினீங்கள, அந்த ஒரு பைத்த மட்டும் தெரியும், அந்த ஒரு அடிதான் தெரியுமா, அந்த 2 அடிதான் தெரியும். அதை பத்தி கேட்டாங்க, அதுக்காக சொன்னேங்கிறாரு. அப்ப எல்லாம் தெரியும், அதை நியாயப்படுத்தவே ஏழாவது அளவுக்கு படுமோசமா இருக்கு, சுப்ஹான மூலம் சுமாரான மோசமா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால என்ன செய்யறாருன்னா, மத்தெல்லாம் எனக்கு தெரியாது சொன்ன மாட்டிக்கிறோம். அந்த யாக்குத்துபா உமையுன் ஆசிசி மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். என்ன விளக்கம்? அது வந்து ஷிர்க் இல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லி பொதுமலையில பேசுறாரு. ஆனா இந்த பைத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருக்கிறார்ல, அந்த விளக்கம் அந்த மக்கள்கிட்ட இல்ல, அது ஓதுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்கு பெரியவர்களே, மகானியுடைய நூலை ஒன்று எடுத்து வச்சாரு. அடுத்தது நான் சொல்றதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அதுக்கு முன்னால் அந்த இது விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி. மகானி அரபு தமிழ்ல இருக்குங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். அரபு தமிழ்ல தான் இருக்குது. ஆரம்பத்தில் நானும் எப்போ ஒரு காலத்தில் பார்த்ததுதான். எனக்கு அரபு தமிழ் பெரிய ஞானம் இல்லை, படிக்க முடியும். அதுல என்ன எழுதி இருக்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடியவன் 2 ரகம். ஒருத்தர் சுகமான உணர்வு உள்ளவன், இன்னொருத்தன் வியாதியான உள்ளவன். மேல விவரிச்சுட்டு வர்றார். நோய் இல்லாத நிலையில ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு இந்த நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா இது ஒரு வகை. அதே மாதிரி நோயாளியா இருந்தா இன்னொரு வகை சொல்லிட்டு, அடிக்கக்கூடிய முறை 2, அது விளக்கு 2ஐயும் சேர்த்து மொத்தமா சேர்த்து சொல்றாரு. விபச்சாரம் செய்தவனை கசையடி அடிப்பதற்குண்டான அந்த பொருள் 2. ஒரு பொருள் என்ன, பச்சை தோளால் ஆன சாட்டையை கொண்டு அடிக்கிறது. இன்னொன்று குச்சிகளை 100 குச்சியை ஒன்னா சேர்த்து இடிக்கிறது. இந்த 2ம் விபச்சாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய அடிபொருள். 2 அடிக்கக்கூடிய பொருளுங்கிறார். என்ன விளங்கணும்? 2 ரகமா மேல வந்து சுகமானவன ஒருத்தன் சொல்றாரு, நோயாளிக்குள்ள சட்டத்தையும் சொல்லிட்டு அடிக்கக்கூடிய பொருள் 2 சொன்னா எதோட சேர்க்கணும் வைக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செய்யணுமா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செஞ்சு இந்த மாதிரி விபச்சாரத்தை அடிக்க தூண்டாரு. வெறும் குச்சர் அது நல்ல இருக்கிறவனுக்கு சொன்னதா, நோயாளிக்குள்ள சட்டத்தை சொல்றாரு. நான் இவர விவாதத்துடைய அந்த ஒப்பந்த கூட்டத்தில் கூட கேட்டேன், பல இடத்திலும் கேட்டும் இருக்கிறேன். பொம்பளைகளுக்கு தலாக்கு விடக்கூடிய விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னு குரான்ல எழுதிருக்கிறீங்களே, இருக்கிறதாக நீங்க கிதாபுகள்ல எழுதிருக்கிறீங்களே, விரிவுரைகள்ல எழுதிருக்கிறீங்க. தலாக்கு விடுற உரிமை இல்ல, அதை நாங்க நம்பர் போட்டு எழுதியிருக்கிறோம். அங்க போய் நீங்க படிக்கணும். அந்த விவாகரத்து பெறக்கூடிய முறை என்னங்கிறதையும் விளக்கி இருக்கிறேன். ஊர் பஞ்சாயத்து போகணும், தலைவர்கிட்ட சொல்லணும். நீங்க பொதுவா எழுதி போட்டு விளக்கத்துக்கு இன்னொரு இடத்துல போய் பாருங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருளை மொத்தமா எடுத்து சொல்றாருன்னா யாராருக்கு பிரிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற வேணுமா இல்லையா? இதுல பொய்யும் பித்தலாட்டம் என்ன இருக்குது? ஆகையினால இதுல பொய் இல்ல, அவர் தான் போய் சொல்லி இருக்கிறார். ஒரு நல்ல கருத்து இருக்கக்கூடியதை மோசமான கருத்தை திணிக்கக்கூடிய குணம் ஹதீஸிலேயே ஆயத்திலே இருக்கும்போது பாவம் மகானிக்காரர் மேல ஏன் வராது? இது மோசடி குணம் முழுமையா இருக்கிற காரணத்தினால இது. அதே மாதிரி சொல்றாரு, கானத்தலாக்கு சலாசுல அது ஹதீஸ் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, அது நிகழ்வை சொல்றாரு. அதுல நான் இன்னமாயு அது வாயிதான்னு சொல்லிட்ட பரவாயில்ல. இவர் முழு ஹதீஸை சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ் அல்ல. நான் சொல்றேன், கருத்தை சொல்லி இருக்கிறேன். எவன் சித்திகீன சுகதா இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் நன்மக்கள் நேசர்கள் கூடிய அர்த்தத்துல சொல்லி இருக்கிறேன். ஒரு வார்த்தை ஹபீபுல்லாங்கிற முழு ஹதீஸை மறைச்சிட்டாரு. நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செய்தாங்க இந்த ஹதீஸ்ல சொல்லல. அவர் சொன்ன ஒரு வாழ்க்கையுடைய முறை இப்னு அப்பாஸ் சொன்னாரு, நடைமுறைய அந்த இதுல தான் சேர்த்தேன் அப்படின்னாரு. அது என்ன ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையா? அப்ப ஏன் அதை ஆதாரம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால் நடந்தது மாதிரி தான் நினைச்சுதானே இத்தனை வரைக்கும் காலத்துல ஓட்டுனீங்க. இப்ப டபக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்ல, இதுவும் பொய். ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார். போடுப்பா கிளிப்ஸ் இல்லையா? ஒருத்தர் 3 தலாக்குன்னு சொன்னா
ஒரு நேரத்துல ஒரு தலாக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான் 3 தான் ஆட்சி வாங்குறாரு. பதில் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் 3 தலாக்னு சொன்னா ஒரு நேரத்துல ஒரு தலாக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான் 3 தான். இவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க 3 தலாக்னா ஒரு தலாக் தான். எப்படி சொன்னாரு? இப்ப இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தலாக்னா ஒரு தலாக் தான். உமர் சொல்லி போட்டாரு. உமரும் முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா சட்டம் போடுவேன்னு போட்டாரு. அப்ப மாத்தி மாத்தி பேசுற ஆளு யாருன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவரே சொன்னாரு. இப்ப சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிங்கிறாரு. விளங்க வேண்டாம் யார் அப்ப இதுல உருட்டுறதுங்கிறத பாத்துக்கங்க. இரண்டாவதாக சொன்னாரு, இது ஒரு நேரத்துல பார்த்தா சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு, இன்னொரு நேரத்துல பார்த்தா கைய கட்டலாங்கிறாரு, 3 கூடுங்கிறாரு, முரண்பட்டு பேசுறாரு. அருமை சோதரே, நிலை குலைஞ்சு போயிட்டாரு. அதுக்கு அடையாளம் இது, வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், நெஞ்சில கை கட்டுறதுக்கும் ஹதீஸ் இருக்குது, இல்லன்னு சொல்லல. இவர் காட்டுற ஹதீஸ் இல்லங்கிறேன். இவர் எந்த ஹதீஸ காட்டிக்கிட்டு இருந்தாரோ போதோ, முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய அறிவிப்பை வச்சு அவரை சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, 10 வருஷத்துக்கு பிறகு அந்த ஹதீஸ்ல முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருக்கிறாரு, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாரு. அந்த ஹதீஸ்ல இருக்குது நெஞ்சு மேல கை கட்டினதாக. இவர் எந்த ஹதீஸை எடுத்து காட்டுறாரோ, ஹுல்புத் தாயுடைய ஹதீஸ், அங்க நெஞ்சில கை கட்டுற 2 கைய நெஞ்சில கட்டினதா இல்ல. இப்பவும் சொல்றேன், நான் அடுத்த சப்ஜெக்ட்ல அதை கொண்டு வர்றேன். அவர் காட்டின வேடிக்கை பூரா தெரியும். நேத்து அவர் கையில வச்சு புஸ்தகத்தை காட்டினாரு, அந்த புஸ்தகம் முழுவதும் எழுதியிருக்கிறேன், அந்த ஹதீஸை பத்தி விவரிச்சு வச்சிருக்கிறேன். அவர் நியாயமான ஆள் இருந்தா அந்த ஹதீஸை பத்தி எடுத்து போட்டிருந்திருக்கணும். அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் வச்சு எடுத்து வச்சாரு. முழு ஹதீஸை விலைக்கு கொடுத்திருக்கிறேன். நெஞ்சில கை கட்டுற ஹதீஸும் இருக்குது. நான் தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லியிருக்கேன், நிலைப்பாட்டில் இதுலையும் சொல்லி இருக்கிறேன், ஒப்பந்தத்திலையும் 3 கூடும். அவங்கவுங்க சிறந்ததை எடுத்துக்கிறாங்க. ஆனா 3 ஹதீஸுமே லைஃப். இதை எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்ல வந்தது சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லி கேலி பண்ணது என்ன? எந்த ஹதீஸை வச்சு நீங்க ஆதாரம் முடிக்கிறீங்களோ அதுல 2 கைய வச்சாங்கன்னு காட்டுங்க பாக்குறேன். 2 கையையும் நெஞ்சில வச்சாங்க. எல்லோரு ஹாதி அலா சத்ரிஹின் இருக்குது, அரபி இலக்கண இலக்கியம் படிச்சவர். இன்னொரு விட நான் நினைச்சேன், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். இவர் 15 வருஷமா மதரசாவோட ஓதி கொடுத்தாருன்னு நினைச்சிருந்தேன், இது வரைக்கும் நினைச்சிருந்தேன். நேற்று தான் ஒரு புட்டு வெளிச்சிச்சு 3 வருஷம் தான் ஓதி கொடுத்தாரு. அப்ப இதுல இருந்து தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். ஒழுங்கா ஓதி கொடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி நிலையெல்லாம் வராது. 3 வருஷம் படிச்சு கொடுத்ததுடைய நிலைமை தான் இது. இந்த மறைக்கிறது, ஒழிக்கிறது, உருட்டுறது, இல்லாதது சொல்றது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொல்லலங்கிறது, அப்புறம் இங்க சொல்றது. இந்த இடத்துல விளங்க வேண்டாம். ஹாதிங்கிற வார்த்தை என்ன? ஒருமையா, பன்மையா, இருமையா? எவ்வளவு ஹாதிகி, இந்த கையை இதை வைத்தார்கள், அலா சதிகி, நெஞ்சு மேல ஒரு கையை தானே வைக்கணும். அப்ப ஒரு கையை வச்சு இப்படி இருப்பியான்னு கேட்டேன். சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்கணுமா? ரெண்டாவது, இந்த ஹதீஸ் தைஃபாச்சே, கபீசா மஜ்ஹூல்னு சொல்லி இருக்கிறாங்களே, அறியப்படாதவர்ட்டு. அங்கிருந்து அறிவிக்கக்கூடிய சிமாக் இப்னு ஹர்ப 11 பேர் விமர்சனம் பண்றாங்களே. அதனால ஹதீஸ் தைஃப் தான். எல்லா ஹதீஸ் இது சம்பந்தமா இருக்கிறது தைஃப் தான். அவங்க நாங்க வந்து ஹதீஸ் தைஃபான ஹதீஸ் எடுத்து அமல் செய்யலாம்ங்கிற கொள்கை எங்களுக்கு இருக்குது. சஹீஹான ஹதீஸுக்கு முரண் இல்லைன்னா எடுத்து செயல்படுத்தலாங்க கூடிய ஹதீஸ் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால அது ஒரு பாரதூரமானது. நான் சொன்னது தப்பும் இல்ல, இவங்க செஞ்சதுதான் தப்பு. அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிச்சது அது அறிவுடைமை அல்ல, அறியாமை, தெரியாமை, மறைத்ததுதான் இது. இல்லாட்டி அவருக்கு தெரியும் ஹாதிஹிண்டா எதுக்கு சொல்றது. அடுத்து சயீத் விவரிக்கிறாரு, அல் யும்னா அலல் யுஸ்ரா. அல் யும்னாங்கிறது ஹாதிஹி, அலல் யுஸ்ராங்க கூடியது அலா சத்ரி எங்க இல்ல, அலா ஹாதிஹின் தான் இருந்திருக்கு. ஏதோ எழுதினவன் தப்பா எழுதி போடலாம், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான், படிச்சவன் பாட்டக்கெடுத்தாண்டு ஆகி போச்சு. அதுதான் ஆச்சே தவிர உண்மையில அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிக்கிறது சோளக்காட்டு பொம்மை தான். மற்றபடி நெஞ்சில கை கட்டுறதுக்கு இருக்குதா? இருக்குது. நான் சொல்றேனே, 3 ஹதீஸையும் சொல்றேனே. அதை விட பெரிய பிரமாதம் என்ன தெரியுங்களா? இவர் எப்படி ஆள்லாம் கிண்டல் பண்றாரு பாருங்க. ஹதீஸ்ல சொல்றாரு, ஷாஃபியாக்களுடைய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்லும் பொழுது நிக்கலாம். அப்ப இந்த மாதிரி 2-4 இடத்துல இருக்கிறாங்க. இப்படி செய்யற ஒரு நிலைமை என்ன செய்யறோம் பாக்குறோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டு நான் சொல்றேன். இப்ப ஷாஃபியாக்கள் எப்படி நெஞ்சில கையை கட்ட வேணும் அப்படிங்கும்போது ஹனஃபிகள் கீழே கட்டுவாங்க. மற்றவங்க ஷாஃபியாக்கள் இருக்கிறவன் நெஞ்சுக்கு கீழே கல்புல கட்டுவான். அப்படி கல்புல இப்படி கட்டி நிற்பான், 7 பேரை தள்ளி விட்டுருவான். அவர் சொல்றாரு, இப்படி சைடா கட்டி 7 பேரை இங்கிட்டு தள்ளி விட்டுருவான்.
அட கையேண்டா அங்க கட்டுற, இருதயத்துல கட்டுற அப்படின்னு சொன்னா அங்கதானே கல்பு இருக்குது நெஞ்சில, அதனால அந்த கையை வச்சு அமுக்குறேன்பா. அட ரசூலுல்லா 23 வருஷமா தொழுதாங்க, ரசூலுல்லா எப்படிடா கையை கட்டினாங்கன்னு பாடுறா. இந்த வார்த்தையெல்லாம் அந்த இவ்வளவு ஒரு நாகரிகமான வார்த்தை அவரே தான் பயன்படுத்துறாரு. அந்த கிளிப்ஸ் எடுத்தாருன்னா போடுறேன். எங்கடா கட்டினாங்கன்னு சொல்றான்னு சொன்னா கல்புல தான் எல்லாம் இருக்குது, அந்த கல்பத்தான் கட்டணும், அந்த கல்பை அடக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. கல்புலையா இருக்குது எல்லாம்? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டான், கல்புல ஒண்ணும் இல்ல. இப்பதான் தெரிஞ்சு இவர் கல்புல எதுவுமே இல்லைன்னு. விளங்குதா? கல்புல எதுவும் கிடையாது. கவலை இருக்குது கல்புலியா இருக்குது, மண்டையில இருக்குது. ஆசை இருக்குது கல்புலியா இருக்குது, மண்டையில இருக்குது. கல்புல எதுவுமே இல்ல. கல்புக்கு ஒரே வேலைதான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலைதான். அதனால இருதயம்ங்கிறது ஒரு பொருள் இல்ல, அந்த இருதயத்துல சிந்தனை இல்ல, இருதயத்துல பயம் இல்ல, இருதயத்துல கவலை இல்ல, இருதயத்துல மகிழ்ச்சி இல்ல, எல்லாமே இந்த மண்டையில இருக்குது. அதனால இனிமேல் நீங்க எல்லாம் மண்டையை கட்டுக்கடான்னு நடிக்கிறார், ஆக்டிங் பண்றாரு. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. சாவி மதங்களை சொல்றாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கல்புங்க தானே இருக்கு, அதுதான் செய்யறோம். இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றது காட்டலையா? அப்ப 23 வருஷம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா? அடே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்கன்னு கேட்டா கல்புங்க தான் இருக்குங்கிறான். அப்ப கல்பை விட மூலதனம் முக்கியம். இப்படி கேட்டப்ப கல்பை விட எது முக்கியமானது? மனுஷனுக்கு மூலதனம் முக்கியமானது. கல்புல ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல கல்புனாங்க, கல்புலையா நினைக்கிறோம், கல்பா கவலைப்படுது. இப்ப எல்லாம் மூளைன்னு ஒத்துக்கிட்டான். கல்புடைய வேலை என்ன? பம்பிங் மட்டும்தான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலையை தவிர வேற ஒரு வேலை அங்க நடக்கல. நம்ம கவலைப்படுறோமே அது இங்கதான் நடக்குது, நம்ம சிரிக்கிறோமே அது இங்கதான் நடக்குது. உன் மனசுல நான் வச்சிருக்கிறோம், இங்க ஒண்ணு வைக்கல, இங்கதான் வைக்கிறோம். எல்லாமே இங்கதான் இருக்கு, மண்டையில மூளையில தான் இருக்குது. இதுல ஒண்ணும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க. கல்புல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு. அப்ப இவங்க வாதப்படி தக்பீர் கட்டணும், எங்க கட்டணும்? எல்லாம் ஞானம் இருக்குது. அப்படி ஒரே அல்லாஹ் அக்பர். கல்புல ஒண்ணுமே இல்ல. இவர் ஈமான் கொண்டது அல்லாஹ் மேலையும் இல்ல, ரசூல் மேலையும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிய மேல. அல்லாஹ் மேல ஈமான் இருந்தா இந்த பேச்சு பேசியிருப்பாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஈமான் கொண்டிருந்தா இந்த மாதிரி வாதம் வந்திருக்குமா? அட சொல்லு, நெஞ்சில கட்டுறவன் இதை ஆதாரமா சொன்னா ஷாஃபி. அட ஹதீஸ்ல பஸார்ல ஹதீஸ்ல இருக்குது, பஸாருடைய ரிவாயத்துல இந்த சத்ரிஹி, நெஞ்சுக்கு கீழே ரசூலுல்லாஹ் நெஞ்சுக்கு நெருக்கமா அந்த கையை கட்டினாங்கன்னு இருக்குது. சதுரு எதுக்கு சொல்றது? சதுரு எதுக்கு சொல்றது? இந்த பாருங்க, நேரப்படுப்பா. கோடு போட்டு காட்டுறாங்க பாருங்க, அந்த வட்டம் விட்டு இதுதான் சதுரு, இது முஞ்சிதுல இருக்குது. ஏதோ நிறுவனம் அனுக்கிறான்னு நினைச்சிடாதீங்க, படத்தை போட்டு காட்டியிருக்கிறான் அதுல. அப்ப இங்கதான் சதுர் இருக்குது. அந்த சதுருக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் கட்டினாங்கன்னா அவங்க விளங்கினபடி கட்டிட்டு போறாங்க. இந்த ஹதீஸ அடிப்படையா வச்சு தானே சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மகானிங்கிற அரபு தமிழ்ல போட்டாங்க, தமிழ்லையும் போட்டாங்க. தமிழ்ல உள்ளதான் சொன்ன, அரபு தமிழ்ல வாசி காட்டுங்கன்னு. அது ஒருத்தருக்கும் புரியாதனால வாசி காட்டாம இப்ப அவங்க வாங்க விட்டு எடுக்க விட்டு தந்திருக்கிறாங்க. தமிழ்ல இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, அவங்க தந்துட்டாங்க. அதுல என்ன இருக்குது? ஹத்து அடிப்பது, பச்சை மட்டை, செருப்பு ஆகியவற்றினால் அடுக்கலாம். 50 சிறு குச்சிகளில் உள்ள ஒரு கத்தினால் 2 தடவை அடித்தாலும் அடிகள் 100 அடிகள் நிறைவேறிவிடும். அது அடிக்கலாம், இதை செஞ்சாலும் போதும். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு குச்சியும் மேனியில் பட வேண்டும். நோயாளிக்கு தான் அப்படி செய்யணும், முடியாதவனு தான் அப்படி செய்யணும்னு அங்க இல்ல.
அவர் எங்கேயும் இதை விளக்கவும் இல்லை. இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அது அவனுக்கு அது இவனுக்கு இதுண்டு. இதுல நீங்க விளக்கம் கொடுத்துருப்போங்க. நான் சொன்னது இருக்குதா இல்லையா? நான் என்ன எழுதியிருக்கிறேன், 100 அடி அடிக்கணுங்கிற பச்சை மட்டையில அடிக்கணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சாலும் போதும் இருக்குதா இல்லையா? நோயாளிக்கு தான் அப்படி அடிக்கணும்னு அந்த புக்கில் இருக்குதா? அப்படித்தான் நேத்தெல்லாம் வாதிட்டீங்க. நேத்து வாதிட்டு அதெல்லாம் எடுத்து போடுறோம் பாருங்க. நேத்து என்ன வாதிட்டாரு, மத்தியானம் போடுறேன். நேத்து என்ன வாதிட்டாரு இந்த மகானியை பத்தி? அந்த மாதிரி இப்ப இல்ல. இதுல என்ன இருக்கு, நான் என்ன எழுதுனோ அதுதான் இருக்கிறது. இவங்க அது நோயாளிக்கு பிரிச்சுக்கணும், நம்மள விளங்கிக்கணுங்கிறாரு. நீங்க விளங்கிட்டு போங்க, நாங்க விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளதான் நாங்க விளங்குவோம், இல்லாத நாங்க விளங்க மாட்டோம். உங்க நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நீங்க வியாக்கியானம் கொடுத்துட்டு போங்க. நாங்க இதுல மோசடி பண்ணலையே, அதான டாபிக். என்ன இருக்குதோ அதை எழுதணும். நீங்க அந்த பெருண்டிலேயே அப்படித்தான் இருக்கு. பச்சை மட்டையால் அடிக்கணும். இந்த மாதிரி விளக்கமாத்து குச்சி 100 எல்லாம் தட்டினா கூட 100 பட்டுருச்சுல, அது 100 அடி ஆயிரும். 50 2 அடி அடிச்சா கூட சரியா போச்சுன்னு சொல்றீங்களே. அப்ப ஹத்தடி இது மாதிரி நீங்க ஹத்தடி போதும்னு சொன்னீங்கன்னா, 1000 செய்வான தண்டனைக்கு பயந்து விபச்சாரம் செய்யாம இருக்கானே அவன்லாம் டெய்லி போய் செஞ்சுட்டு வருவானே. 2 விளக்கமாத்து 2 அடி வாங்குறது பெரிய மேட்டரா? விபச்சாரத்தை தூண்டுமே நான் கேட்ட கேள்வியெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அது போய் சொல்லிட்டாரு. அது போக ரசூல்லா சொன்னாங்க என்கிற வாசகம் இருக்குல்ல, இது இந்த விவாதத்திலேயே நானே பல தடவை பயன்படுத்தி இருக்கிறேன். எப்படி பயன்படுத்துவோம்? ஒரு ஹதீஸ் அரபியை சொல்லி அர்த்தத்தை செஞ்சுட்டு அதை விளக்கும் பொழுது என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதை கேட்பதா, உமர் சொன்னார்கள் அதை கேட்பதா, இதுல தான் கேட்டேன். அதான் முதல்ல ஹதீஸை முழுசா சொல்லிடுவோம். இவர் சொன்ன இடத்துல முன்னாடி ஹதீஸ் சொல்லிடுறோம். ஹதீஸை சொல்லி போட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்பதா, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்பதா அப்படின்னு சொல்வதற்கு இது அந்த கருத்தை இவரா சொல்றாரு எல்லாருக்கும் வழங்கும். இந்த விவாதத்திலே சொன்ன நீங்க அங்கிருந்து எடுத்து காட்ட வேணாம். இந்த விவாதத்திலே சொல்லியிருக்கிற நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க அது மாதிரி நாங்களும் பேசிருக்கோம், நீங்களும் பேசியிருக்கிறீங்க. ஒரு ஹதீஸை சொல்லிடுவோம், நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு கடுமை எச்சரித்திருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு அதை விளக்கக்கூடிய நேரத்தில் அது விளக்கம்தான் என்று எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் இவர் தான் விளக்குகிறார் என்று மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவோம். எல்லா பயான்களும் இது இருக்கும். புறம் பேசுவதை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஆனா டெக்ஸ்ட கரெக்டா சொல்லிடுவாங்க. டெக்ஸ்ட்ல கூட்டுறதான் டாபிக். இப்ப நான் டெக்ஸ்ட் எல்லாம் கூட்டல, அதுக்கு முந்தி விளக்கியிருக்கேன். இந்த 3 தலாக் இருந்தது, உமர் காலத்தில் இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தா சொல்லிவிட்டு இப்ப ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்பதா உமர் சொல்வதை கேட்பதாங்கிற இதுல என்ன ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, இருந்தால் அவங்க தான் அதை சொல்லியிருப்பாங்க, அவங்க நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க என்பதெல்லாம் வைத்துக் கொண்டு கருத்தாகத்தான் சொல்கிறேன் என்று அந்த மொத்த வார்த்தையும் தெரியும். நீங்க கருத்தா தான் சொல்றேன்னு அந்த பயான்ல இதை காட்டுங்க. அத்தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லா என்பது வேற ஒரு அரபி வார்த்தையை சொல்லி அதை விளக்கி விட்டு அதுக்கு விளக்கமா அரபிலே செட்டிங் பண்ணி சொல்றீங்களே, அதான கேள்வி. இது நானும் சொல்றேன், எல்லாரும் சொல்றோமே. இந்த விவாதம் இடையில நான் சொன்ன அப்படி யாரும் நினைக்கலையே, பொய் சொன்ன நினைக்கலையே. இது யார் பார்த்தாலும் பொய்யின்றாங்களே. இது ஒரு உரையை இது போட்டு காட்டினா அத்தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லாவா அப்படின்னு நினைச்சு விடுவார்கள். அதுவும் சரியில்லை. அடுத்து என்ன சோழகாட்டு பொம்மைன்னு சொன்னது சரிங்கிறாரு. நெஞ்சில கை கட்டுற ஒட்டுமொத்த செயலைத்தான் சோழகாட்டு பொம்மை. நீங்க உங்க சொல்லப்படி ஒரு ஹதீஸ்ல வேற ஹதீஸ்ல இருக்குமே, ஆனால் சோழகாட்டு பொம்மை என்பது யார் கேள்வி பண்றீங்க? ரசூலுல்லாஹ் தானே கேள்வி பண்றீங்க. அப்ப உங்க சொல்லப்படி சில பேர் நெஞ்சில கை கட்டுறான்ல, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அப்ப அவனே சோழகாட்டு பொம்மை தானே சொல்லுவீங்க. அப்ப ஹதீஸை இவர் கிண்டல் பண்றாரு என்பதை இதன் மூலம் ஒத்துக்கொள்றாரு. அதை விட்டுருங்க. அப்புறம் சஹீஹா லைஃபா அந்த டாபிக் வரல, தனி தலைப்பு இருக்கிறது. ஹதீஸை விவாதிக்கிறதுக்கு தனி தலைப்பு 99 தலைப்பு வைத்திருக்கிறதுனால இதுல மோசடி யார் செஞ்சாங்கிற டாபிக்கா நான் இதோடு நிறுத்திக் கொள்றேன். அடுத்து நெஞ்சில கட்டுற சம்பந்தமாக ஷாஃபி சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். ஷாஃபியாக்கள் இதை விளக்கமாக எங்களுக்கு பாடத்தில் சொன்னார்கள். அதுதான் ஒரு காரணம் கேட்டா என்ன செய்யறாங்க, இங்கதான் கல்பு இருக்கிறது, அதுலதான் எல்லா சிந்தனையும் இருக்கிறது, அழுத்துறோம், கையை கொண்டு அழுத்த முடியுமா, அதுல என்ன லாஜிக், அதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போது மூளை தான் எல்லாம் சிந்திக்குதுங்கிற வகையில இது தவறு என்று நம்ம சொல்றோம். ஆனா கல்பு என்பது அது பெரும்பாலான இடங்கள்ல மூளைக்கும் சில இடங்கள்ல நெஞ்சுக்கும் சொல்லப்படுது என்பதை என்னுடைய விளக்க உரையில கூட கொடுத்திருக்கிறேன். கல்வி என்பது அப்போ கல்புங்கிறது சதுரு வேற, கல்பு வேற. கல்புங்கிறதே மூளைக்கு சொல்லப்படுறது என்பதற்கெல்லாம் ஆதாரங்களை வைத்து நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன். அந்த ஹதீஸை நான் ஒன்று மறுக்கல, இதெல்லாம் சுட்டி காட்டினா இவர் இப்பதான் சொல்றாரு இல்லங்க ரசூல் அத்தக்வா ஹாஹுனான் இருக்காங்க, அலா ஒஹியல் கல்புன்னு இருக்கிறாங்க. அப்ப இந்த கல்பை தேடி பார்க்கும் பொழுது கல்பு என்பது மூளையையும் குறிக்கிறது. அதையும் ஒரு ஆய்வாக நம்ம எடுத்திருக்கிறோம். நீங்க விரும்பினீர்களே ஆனால் அதை 101வது தலைப்பு சேர்த்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம், அதுல ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. இந்த காரணம் தப்பு. எந்த காரணம்?
இங்கதான் சிந்தனைலாம் இருக்குது, அதனால கட்டுறோம். இது அல்லாஹ் சொன்னாங்களா ரசூல் சொன்னாங்களா? இதான் கேள்வி. வேற காரணத்துக்கு அவங்க கட்டுறாங்கன்னா அந்த கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டோம். இந்த காரணம் சொன்னால் இதுதான் கேள்வி. அது முடிச்சிருங்க. அடுத்து அந்த மௌலுதுக்கு வருவோம். யாக்கூத்துபாவுல ஒரு பைத்து வருதுங்க. யார் என்னை 1000 முறை இருட்டில் இருந்து கொண்டு அழைக்கிறாரோ அழைப்பை ஏற்று விரைந்து ஓடோடி வருவேன். ஒமையுனாஸ்மி அல்பன் பி கல்வத்திஹி அஸ்மன் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி அஃபவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி. இருட்டில் உட்கார்ந்து 1000 தடவை முஹிதீன் கூப்பிடலாம் என்று இந்த பைத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் அந்த பைத்த ஓதுற அத்தனை பேருடைய கருத்து முடிவும். இதை வச்சுதான் இருட்டில் உட்கார்ந்துட்டு யா முஹிதீன் ஓதி கொண்டு இருக்கிறான். இருட்டு திக்ர் என்று ஒன்று செய்கிறான். ஜமாஅத் உலமாவெல்லாம் இது கூடாது என்று பத்துவாவும் கொடுத்தார்கள். அந்த செயலுக்கு தான் அந்த பைத்த ஆதாரமாகவும் காட்டுகிறான். அந்த மாதிரி செய்யற ஒரு ஊர்ல போய் நின்று கொண்டு இந்த பைத்துக்கு வேற அல்பண்டா விருப்பம், ஆசிரியர் மாணவர் கூப்பிடுறது என்னமோ வியாக்கியானம் சொல்வார், தனி தலைப்பை வச்சிருக்கிறோம் விவாத ஒப்பந்தத்தில் பேசி. அப்போ ஒரு ஊர்ல இதுதான் அர்த்தம்னு தெரியும் போது கூட, இதை வச்சுதான் இருட்டு திக்கிறான் செய்யறான்னு தெரியும் போது கூட அதை நியாயப்படுத்திருக்கா பேசினார் இல்லை, அதை பத்தி கேள்வி கேட்கும் போது அது அந்த 2 பைத்து மட்டும் எனக்கு தெரியும், அந்த 2 வரி தான் தெரியும் அப்படிங்க சொல்ற அளவுக்கு என்ன செய்யுது, உள்ள கண்ணை முடிக்கிறார்கள். ஒரு பைத்த கொண்டை காட்டினாங்கன்னா 2 வரி மட்டும் பாப்பார் போல இருக்கு, மத்தெல்லாம் தெரியாது என்று சொல்ற அளவுக்கு 2 பைத்த கொடுத்தானா ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பார்த்தேன், அது அந்த கருத்தை தருதுன்னா ஒரு அறிவாளி சொல்லணும். இந்த 2 வரி தான் எனக்கு தெரியும், ஒட்டுமொத்த யாக்கூத்துபாவும் தெரியாது, ஒட்டுமொத்த மௌலூதும் தெரியாது என்று. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கடும் தவறா இருந்தா கூட தவறு என்று மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. எப்படியாவது எப்படி செஞ்சுட்டு இருக்கட்டும், எப்படியா நியாயப்படுத்திட்டு போகட்டும், அப்ப அடுத்த கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மேற்று தான் இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா, அதையும் பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. மக்கள் செய்யறதை எப்படி நியாயப்படுத்துவார் பாருங்க. அதாவது வீட்டுல என்ன செய்யறாங்க, சைத்தான் முடிச்ச ஊர்னு ஒரு வீடு இருக்கான். அது என்ன சைத்தான் முடிச்ச கூட தெரியாது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெரியல, வீட்டுக்கு எப்படி சைத்தான் முடிக்கும்னு தெரியல. அந்த வீட்டுல 4 மூலையில் நின்றுகிட்டு வாங்க சொல்றேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாங்க சொல்லுவாங்களாம். வாங்க சொன்னா சைத்தான் ஓடி போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் பிடிக்கிறான், சைத்தான் ஓடுறான் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தான் முடிவெடுக்கணும். ஒரு ஆளை சைத்தான் பிடிக்கும் சொன்னாலும் சரி, ஒரு வீட்டை சைத்தான் பிடிக்கும் சொன்னாலும் சரி, சைத்தான் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற யாரு சொல்லணும், அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்றான். அந்த ஓடுவதற்குரிய வழிமுறை அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்லணும். இது எப்படி ஒரு பழக்கம் அந்த ஊர்ல இருக்கு. ஒரு ஊர்ல அந்த ஊர்ல பேசும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லதான், ஹதீஸில் ஆதாரம் இல்ல, அனுபவ அறிவு செய்யலாம். இது அனுபவ அறிவு. ஒரு சைத்தான் 4 மூலையை பிடிச்சி பார்த்தாகலாம், ஓடணும் ஓடினான், அதான் அனுபவ அறிவுங்கிறது. நீங்க பாங்க சொன்ன ஓட்டம் பிடிச்ச கண்ணால பாத்தீங்களா, சைத்தான் பிடிச்சிருந்தல அனுபவத்தில் பாத்தீங்களா, அனுபவ அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு அந்த ஊர்ல என்ன இருக்குதோ அதையெல்லாம் பேசுவதுதான் அவருடைய தன்மை என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னொன்னு பாருங்க, ஒரு இந்த கதையை கேளுங்க, பயானை ரசிக்கிறதுக்காக வேண்டி என்னவென்னா சொல்றாருன்னு பாருங்க. போடுங்க, நிறைய இருக்கனால வேகமா போட வேண்டியிருக்கு. இருக்கிறாரா? அதாவது ஒருத்தன் ராஃபிலியான்னு ஒருத்தன் தான், ராஃபிலியா ஷியாக்காரன். அவனுக்கு அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் பிடிக்காது, திட்டுவான். அதனால அவன் கழுதை வச்சிருந்தானா. அந்த கழுதைக்கு என்ன, ஒரு கழுதைக்கு அபூபக்கர்னு பேர் வச்சுட்டானா, ஒரு கழுதைக்கு உமர்னு பேர் வச்சுட்டானா. வச்சவனே அந்த கழுதையில ஒண்ணு உதைச்சி அவன் செத்து போயிட்டானா. அப்ப அபு ஹனீஃபாட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி செத்து போயிட்டான். அப்ப அவர் சொன்னாரா, இந்த உமர்னு பேர் வச்சானே அந்த கழுது தான் உதைச்சிருக்கும், அந்த பேர் கொடுங்க.
இதெல்லாம் மார்க்கமானு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? உமர்னு பேர் வச்ச கழுதை உழைச்சிருக்கும். உமர்னு கழுதைக்கு பேர் வச்சாலே அது பவர் வந்துடும், வருமா? உமரை மதிக்கிறதா? நாய் பண்ணிக்கலாம், கழுதன்னு பேர் வைக்க சொல்றாரு, உமர்னு பேர் வைக்க சொல்றாரு. நீங்க இப்ப நாய்கள் வளர்த்தானே செய்யுங்க, இனிமே உமர்னு பேர் வச்சிருங்க, நல்ல திருடன் பிடிக்கும். போலீஸ் கூட ஒரு மனு கொடுங்க, துப்புரவு நாய்களுக்கு இனிமே உமர்னு பேர் வச்சிருங்க, நல்லா கவி பிடிக்கும். போலீஸ் துப்புரவு நாய் இதா பேர் இப்படி தீர்மானிக்குமா? பேருண்டு ஒரு பேரை வச்சவன அதுக்கு ஏதாவது அதுக்கான எஃபெக்ட் கொடுத்துருமா? சரி, இது அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? அப்ப உமருங்கிற பேர் தான் உதச்சிருக்கணும். அபு ஹனீஃபா மாதிரி ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருப்பாரா? அவர் மாதிரி ஆன ஆட்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வருமா? அப்படி எழுதி வச்சினாலும் பொய்ன்னு வழங்க வேணாமா? இதுகள்லாம் மார்க்கண்ட் ஆகுமா? இவருக்கு மார்க்கண்ட் தகுதி இருக்கான்னு யோசிங்க. அதாவது ரசிக்கிறதுக்காக வேண்டி இந்த விகட கவிகள் இருப்பாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுக்கு தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லி மக்களை உசுப்பேத்தி அவன் சிரிப்பான்னா போது என்ன வேணாலும் சொல்லுவார். இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்றேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, அபின் சாப்பிடலாமா, கொஞ்சமா சாப்பிடலாம் கிதாபுல இருக்குதுங்க, அதை பத்தி சொல்றாரு பாருங்க. அதாவது சாபி கிதாபுல அக்குலு யசீரி மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, கல்புல ஒண்ணுமே இல்ல, பம்பிங் கூட வேலை மட்டும்தான் இருக்குது. இத நம்முடைய விஞ்ஞானிக சொல்லிட்டான், கண்டுபிடிப்பிச்சவன். அதனால இப்ப கல்புல எதுவும் கிடையாது, மண்டையில கட்டு அப்படின்னு கேலி கிண்டல் பேசி போட்டு எங்க காலத்துல உஸ்தாதுமார் எங்களுக்கு சொன்னாங்க, அதை வச்சு பேசினேன். எவ்வளவு மோசமான பண்பு பாருங்க. உஸ்தாதுமாரு கிண்டலுக்கு கூட பேசுவாங்க, பாடங்கள் நடத்தும் போது ஒருத்தர் சொல்லிக்கிறதான் செய்வாங்க. அதை அடிப்படையா வச்சு பப்ளிக்ல நின்று நெட்டுல வர்றது மாதிரி கல்புல ஒண்ணும் இல்ல, ஆசை இல்ல, ஆர்வம் இல்ல, பயம் இல்ல, எல்லாமே மண்டையில இருக்கு. அதனால இப்படி கட்டு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டி போட்டு இப்ப கல்பு மண்டைக்கு கூட சொல்லலாம் புது. அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் சதுரு எதுக்கு சொல்றதுன்னு காட்டி படம் போட்டு காட்டினேன். படம் போட்டு அதுக்கு வட்டம் விட்டு எங்க போட்டிருக்கிறான், நான் எழுத எங்க வீட்டில் உள்ளது இல்ல, முஞ்சுதுல இருக்குது, எடுத்துக்கூடாது போட்டு காட்டினேன். ஆக கல்புல ஒண்ணும் இல்லைங்க கூடிய அந்த தத்துவம் இன்னைக்கு உள்ள சில சைத்தானுடைய தத்துவம். அவங்க மேல ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு ரசூலும் சொன்னாங்களே, அது மேல ஈமான் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹத் ஸாயிரு ஜஸதிஹி வைதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு ஜஸதிஹி அலா வஹியல் கல்பு. உடல்ல இருக்கிற ஒரு கரித்துண்டு இருக்கு, அது சரியான எல்லாமே சரியாயிரும், அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிரும், அதுதான் கல்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கல்புல வெறும் பம்பிங் தான் இருக்குதான். இப்ப அது கெட்டா ஒண்ணும் இல்ல, அது நல்லா இருந்தா பரவாயில்ல. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல ஒரு 26 முவ்வேலா 21 வேணும், 3 7 வேணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ஆயத்துக்கள் எடுத்து வச்சிருக்கேன். எங்கேயுமே அல்லாஹ் இப்படி சல்லுல் கைஃபி குலூபில் லதீன கஃபரு, பயத்தை போடுவேன் காபிர்களுடைய உள்ளத்துல, கல்புல போடுவேங்கிறான் அல்லாஹ். மண்டையில போடுறேன் சொன்னா, கதாலிக யத்பல்லாஹு அலா குலூபில் காஃபிரின் லஹும் குலூபுன் லா யஃகபூன பிஹா. அந்த காபிர்களுக்கு விளக்கம் இல்லாத இருதயம் இருக்குது, விளக்கம் இருதயத்துல தான் வரும். அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன பிஹா. எத்தனை ஆயத்து, 21 ஆயத்தின் எடுத்து வச்சிருக்கிறேன், படிச்சா அதே நேரமாய் போயிடும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவனுக்கு குர்ஆனை விளங்க மாட்டானா, சிந்திக்க மாட்டானா, ஆய்வு செய்ய மாட்டானா? ஏன் இவனுடைய உள்ளங்கள்ல பூட்டா போடப்பட்டிருக்கு? அல்லாஹ் கேட்கிறான், மண்டையிலேயா பூட்டா போட்டிருக்குன்னு சொல்றானா? மூளையில பூட்டு போட்டிருக்கோம்னு அல்லாஹ் சொல்றானா? உள்ளங்கள் சொல்றான், கல்புன்னு சொல்றான். அது ஒரு மேற்கொண்ட தத்துவமா கல்ப வகிப்பான். அவர் ஹதீஸுடைய அடிப்படையா வச்சு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு, இவருக்கு தெரியும். பஸாருடைய ரிவாயத்து இதெல்லாம் இருக்கும்போது கிண்டல் அடிச்சு டான்ஸ் ஆடி ஒரு அமுக்கு அப்படியே அமுக்குலாம் சொல்லி காட்டிட்டு இன்னைக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே. அதனால இது அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு முறையா ஈமான் கொண்டு வந்தா இந்த மாதிரி ஒரு வாதத்தையே வச்சிருக்க மாட்டார். அடுத்து நான் ஹிந்திற்கு வர்றேன். பன்றியை பத்தி அவர் சொன்ன இதே தத்துவங்கள் தான். தினமணி கதிரிலேயே தினமணி தொடர்லயே ஒரு கட்டுரை வந்துச்சுன்னா போச்சு, அல்லாஹ்வையும் தள்ளு ரசூலையும் தள்ளு, புடி தினமணி கதிர. அவன் அந்த காலத்தில் எழுதி குடிக்கிறத படிக்கக்கூடிய மார்க்க வியாபாரி, 1ஆம் நம்பர் வியாபாரி. இத்தனை ஆயத்துக்கள் இருக்குது, இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது, அத்தனை தூர தூக்கி போட்டு மண்டைக்கு கல்புன்னு சொல்றது ஒரு விளக்கத்தை கொண்டு வர்றாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இவர் மார்க்கம் சொல்லுவாரு, இவர் குர்ஆனை விளக்குவாரு, இவர் ஹதீஸை விளக்குவாரு, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். இது முறையான நீங்களே விளங்கிக்கங்க, நீங்களே யூகிச்சுக்கங்க.
அதுக்கு அடுத்து பாங்கு 4 மூலையில பாங்கு சொன்னா சைத்தான் ஓடிவான்னு சொல்லிட்டானா. சொல்லித்தான் பார்க்கணும். சில சைத்தான் ஓடினாலும் ஓடும். சொல்லித்தான் பார்க்கணும். நான் சொன்னேன் விவாதத்தில் ஒப்பந்தத்தில் கூட தாவீது தட்டு ஓதி பார்க்கறத பத்தி கேள்வி வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் முரணில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஓதி பார்த்தால் அதை சொல்லி பார்த்தால் அனுபவ ரீதியா கூடும். இதுக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யரஜு அலைய ருகாக்கும், என்னிடத்துல நீங்க என்ன ஓதி பார்க்கறீங்களோ அதை சொல்லி காட்டுங்க, அதுல சிறுக்கான வார்த்தை இல்லன்னா பரவாயில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில சில பேர் பாங்கு சொல்லப்பட்டா சைத்தான ஓட வைக்கக்கூடிய குணம் பாங்குக்கு இருக்குது. இது ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்ததா நான் சொல்லல, அனுபவத்தில் அமைஞ்சது. ஆனா ஹதீஸ்ல இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்ன இருக்குது? தொழுகையுடைய அதானுடைய பாபுல அந்த பாடத்துல பாங்குடைய பாடத்தில் எழுதும்போது நிறைய ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா 36 மைலுக்கு அங்கிட்டு சைத்தான் ஓடுறான். சைத்தான் ஓடுறான், காற்ற பிரிய விட்டுட்டு ஓடுறான் இருக்குது. வலஹு முராத்துன், பலமான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப பாங்குல ஒரு தன்மை சைத்தான விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால எந்த வீட்லயாவது சைத்தான் வர்றாங்க போற மாதிரி தெரிஞ்சுன்னா பாங்க சொல்லி விரட்டுன்னு ஒரு அனுபவபூர்வம் எழுதிட்டு இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு வந்துச்சுன்னு கேட்கிறேன். சரி, அது அல்லாம அல்ஹம்து சூரா ஓத வச்சு சைத்தான விரட்டினாங்க, நோயை போக்குனாங்க. எத்தனையோ ஹதீஸ்கள் வந்திருக்குது. அபூ சயீத் குத்ருடைய சம்பவங்கள் வந்திருக்கு. இது அனுபவ அறிவு. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாமல் சிறுக்குடைய வார்த்தை இல்லாமல் எதை சொல்லி அவன் ஓதி பார்த்து அது அனுபவ மூலியமா போகுதுன்னு சொன்னா போகட்டும். இதை எடுத்து சொன்னா இவருக்கு காசுக்காக வேண்டி பேசுறாரு. என்ன மோசம் பாருங்க. நேற்று தான் சொன்னேன், காசு நாங்கள் சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லை என்று ராத்திரி படிச்சு அவர் எழுதி எடுத்து வச்சிருக்கிறது. சம்பளம் கிம்பளம் அன்பளிப்பு அத்தனை சேர்த்து எவ்வளவு 31,000 30,000 ரூபாய் கொடுத்தேன்னு எழுதிருக்கிறாங்க. வவுச்சர் வச்சிருக்கிறேன். 1.25 வருஷத்துக்கு முழு சம்பளம் கொடுத்தேன்னு இங்க இருக்கிறான் கூப்பிட்டாண்ட ஓடியாந்துருவான். நாங்க யாரையும் கூப்பிடக்கூடாது, அன்வர் பாஷா மாதிரி கூப்பிட்டு நிப்பாட்ட கூடாதுன்னு யோசிக்கிறோம். இல்லாட்டினா ஒரு ஆளை நாங்க கூப்பிட முடியும். வேண்டாம், அது வேண்டாம், அவங்களை இழுவது சங்கடப்படுத்த வேண்டாம், இருக்கட்டுங்கிற காண்டி விட்டு வைக்கிறோம். முழுக்க சம்பளம் வாங்கிட்டு அங்கிருந்து பெத்த சரி கட்டுறது தாவா பணியில வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வசதிக்கு தக்கபடி காசு கொடுங்கன்னு சொன்னாரு. நேத்து ஒரு மௌல்வி சொல்லிட்டு போனார், எனக்கு 40,000 ரூபாய் கொடுத்தாருன்ட்டு. அவர்கிட்ட இருந்தவர் ரிஃபாயி, பேரையும் சொல்றேன், கொடுத்துட்டு போனார். இப்படியெல்லாம் செய்த இந்த நபர் காசுக்காக அங்கே பேசிட்டு போயிடுவாரு. இவர் ஓல குடிசையில் இருந்தவருக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. என் சொத்து 50 லட்சம் ரூபாய்க்கு வேண்டாம் தர்றேன்னு நெட்ல சொன்னாரு. நான் பார்த்தேன். அவர் 50 லட்சமோ எவ்வளவு எனக்கு அந்த சொத்து விவகாரத்துக்கு போகட்டும், காரூனுடைய தௌலத்தை வரட்டும், எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. சொல்ல வர்றது காசுக்காக வேண்டி வாங்கினேன். ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டத்துக்கோ போறதுக்கோ வந்ததுக்கோ காசு பேசுன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். கொடுத்தா வாங்கிக்கிறேன், வாங்கக்கூடாதுங்கிறது எந்த தடையும் இல்லை. கொடுக்கறாங்க, வாங்குறேன். பேசிட்டு கொடுக்கணும். பேசி கேட்கும் போது கூட நான் காசு பேசுறது இல்ல, அதான் பேசி வர்றது இல்லைன்னு தான் சொல்லி இருக்கிறேன். அதனால நான் காசு பேசி போனது இல்ல. இவர் நான் 5000 500 10,000 17,000 கிளிகளிட்டு கிளிக்கிறான், நெட்ல போடுறான், செஞ்சு சிங்க வைக்கிறான். அதெல்லாம் தெரியல, எல்லாம் தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்றேன். காசு வாங்குறதுக்காண்டி இவர் எல்லாத்தையும் கடன் இடத்துல சொல்லுவாரு. பாங்கு சொல்றது 4 மூலையில சொன்னா போகுதுன்னு அனுபவ அறிவா சொன்னது. அதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு குறையா போச்சது? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேரு வச்ச ஒரு கதையை சொல்லிட்டான். கதையை நானா சொன்னேன்? தாரிக திமஷ்க் போன்ற கிதாபல்ல கத்தீப பகதாதி போன்ற ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் அவன் கோவேரி கழுத இந்த ரெண்டையும் சொல்றதான். அது 2 கழுத வளர்த்தான். ஷியாவன். எதுக்கு அவன் வளர்க்கிறான்? அபூபக்கர் உமருக்கு விரோதம். அதனால 2 கோவேரி கழுதையை வளர்த்துக்கிட்டு இதுக்கு பேரு உமர் அபூபக்கர்னு வச்சான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அடுத்த தெருவில் இருந்தவன், அந்த தெருவில் உள்ளவன் 2-3 நாளைக்கு பிறகு எப்பவும் ஒரு கழுதை உதச்சி செத்து போயிட்டான். இமாம் அபு ஹனீஃபா சொல்லும் பொழுது சொன்னாங்க, அந்த உமர்னு பேர் வச்ச கழுதை தான் உதச்சிருக்கும்பான்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அப்படித்தான் உதச்சிருந்து இருந்திருக்கும். உமருக்குன்னு பேர் வைக்கலாமா? நானா வச்சேன். சியா வச்சிருக்கிறான், கேவலப்படுத்திருக்காண்டி வச்சிருக்கிறான். அது உதைக்கும். ஏண்டா உமருங்கிற பேருக்கு அந்த பவர் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போற தெருவில் சைத்தான் என்னைக்கு வர மாட்டான். அதனால உமருடைய வழியெல்லாம் எதுக்குறவன் சைத்தானுடைய வழியில் உள்ளவன் தான். மாலத்தியக்க சைத்தானு சாலிக்கன் ஃபஜ்ஜன்,
இல்லா சலக்க ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை குத்தி கொடுத்தாங்க. ஈஹி இப்னுல் கத்தாப் அது ஷைத்தானை பார்த்து ஓடுதுண்டாங்க. அப்ப அந்த சைத்தானுகள்லாம் அந்த மாதிரி பேரை வச்சவன் பார்த்திருப்பான். அதற்கு உமர்னு பேர் இருந்தனால ஒரு உத விட்டுருக்கும், செத்துருப்பான். இதுல என்ன ஆச்சரியம்? அந்த ஹதீஸ்ல இல்லையா, சஹாபியுடைய பேரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபியுடைய பேரு ஹஸ்னுன்னு இருந்துச்சு. புகாரில ஹதீஸ்ல விவரங்கள் இருக்குது. அதுல வருது, உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹஸ்னுன்னாங்க. ஹஸ்னுன்னா முரடன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரை மாத்திக்கப்பா, சஹலுன்னு வச்சுக்கண்டாங்க. அவர் சொன்னாரு, நான் எங்க அப்பா வச்ச பேரை நான் மாத்த மாட்டேன், முரட்டுத்தனமா இருந்தா தான் கெத்தா இருக்கும். இது என்ன அது சஹலுன்னா லேசுன்னு அர்த்தம், அதுல பவர் இருக்காது, நான் மாத்தலன்ட்டார். ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹ் விட்டதுனால என்ன வருங்கிறதுன்னு அடுத்து பேசுறேன். நபியை பேச வேண்டியது இருக்குது, நிறைய இருக்கு இன்னைக்கு பேச வேண்டியது. இவர் எங்கிட்ட நம்மளை இழுத்துட்டு போறாரு, இன்ஷா அல்லாஹ் புள்ளி வச்சுட்டு வருவேன் நான். அருமை சோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹஸ்னுங்கிற இந்த ஆலோசனையை ஏற்காம பேசாம இருந்துட்டார். அவருடைய பேரன் சயீத் இப்னு முஸய்யப் பின்னால சொல்றாரு, புகாரில இருக்குது, ஃபமா ஸாலத்தில் ஹுஸூனத்து பஅது. என்னுடைய தாதா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு பேரை மாத்திருந்தா நல்லா இருக்கும். அவர் இந்த ஹஸ்னுங்கிற பேரை வச்சுக்கிட்டதுனால எங்க குடும்பத்துல பிறக்கிறேன் ஒவ்வொருத்தரும் முரடனாவே இருக்கிறான். இப்படி முரடேங்கிற பேரை மாத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது அவர் கேட்டுக்கறல, கேட்காது. அப்ப பேருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அதனாலதானே நல்ல பேர் வைங்கன்னு சொல்லி இருக்குது. ஜைனுல் ஆபிதீன்னா அழகுன்னு அர்த்தம். அழகா இல்லாம சமயத்துல போகும். ஜைனுன்னா ஷோன்னு அர்த்தம். அவரே எழுதியிருக்கிறார், ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன, ஹசனுக்கு அர்த்தம் என்னாண்டு. அழகா பேசுறாருல, ஷோவா பேசுறாருல, அதனால கூட பேர் இருந்திருக்கும். இந்த பேருனாலே அவர் பேசுறாரோ அல்லது பேசுறதுனால பேராச்சோ தெரியாது. பேருக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவர்னால அந்த உமர்னு பேர் வச்சது குணத்தை காட்டியிருக்கும், உதைச்சிருப்பாரு. அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை? அந்த சம்பவத்தை நான் எடுத்து சொல்றேன்னா, இருக்கிறது ஒரு சாவலை சொல்றேன்னா ஏத்துட்டு போங்க. அடுத்து ஒரு பைத்தை சொல்லிட்டலாம், அந்த 2 பைத்து தான் தெரியும். கண்ணாடி அப்படி சுருக்கிக்கிட்டு பார்த்துட்டேன். நான் சுருக்கிறதும் இல்ல குறுக்கிறதும் இல்ல, உள்ள விஷயத்தை சொன்னேன். சுபான மொழியை நான் ஓதி இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அந்த அர்த்தத்தை பொருளை புரிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி கேள்வி கேட்டா நான் சொல்ல முடியுங்க. யாக்குத்துபாவுடைய மொழி நான் முழுக்க படிச்சதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, ஓதுனதும் இல்ல. நான் ஈரோட்டில் ஓதுனது, நான் நேற்று கூட சொன்னேன். அவருடைய அண்ணன் அலாவுதீனும் நானும் சேர்ந்து இவரும் கூட ஓதுனேன்னு சொன்னாரு. நாங்க ஓதுன ஆளுதான். இப்பயும் கூட சில பேர் மொழிவதிய காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எதிர்ப்பா பேசிய அதுவும் இருக்குது. நாங்களும் கூட அவரும் கூட ஓதுனது, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. சுபான மொழிது தெரிஞ்சிருக்குது, அதை பத்தி நான் பேசுறேன்னு சொன்னேன். இதை பத்தி ஏன் பேச வேண்டியது வந்துச்சுன்னு சொன்னா, மேலப்பாளையத்தில் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலயும் இவருடைய குரூப்ல உள்ளவன் தான் நோட்டீஸ் போட்டிருந்தான். இது ஷிர்கு, இது குஃபுரு, வமையுனாதிஸ்மி அல்ஃபம் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி, என்னோட அழகா அவர் ஓதுனார். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கான்னா, என்னுடைய ஒரு உசூல், என்னுடைய பாலிசி ஒண்ணு இருக்குது. எந்த மூமினும் ஈமானுடைய அடையாளம் உள்ளவன் ஒரு சொல்ல சொன்னான்னா அதுக்கு நல்ல அர்த்தம் சொல்ல முடியுமான்னு முதல் பார்ப்போம். இதுதான் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, கல்பு சம்பந்தமான பல வசனங்களை வாசி காட்டினாரு. அந்த கல்புகள்லாம் மூளையத்தான் குறிக்குது, உள்ளம்னா மூளைதான், மூளையத்தான் குறிக்குது, மனசைத்தான் குறிக்குது, இதயம் வேற என்று நாங்க தெளிவா விளக்கியிருக்கோம்னு சொல்லிட்டேன். அவர்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்காங்கன்னா அங்கதான் சிந்தனையில தான் போடப்பட்டிருக்கின்ற அர்த்தம். இது பம்பிங் பண்ற இடத்துல இல்லைன்ற அந்த கல்புக்கு தான் நான் மூளைன்னு அர்த்தம் செய்யறேன். அதனால நிறைய வசனங்கள் சொல்லுதுங்கிற அந்த வசனங்கள்லாம் மூளையை சொல்லுதுங்கிறத முதல்ல விளக்கவும் செஞ்சேன். நானே அலாவகியல் கல்புங்கிற அதிசயம் சொல்லிட்டேன். அதனால அந்த கல்புங்கிற வாசகம் குர்ஆன்ல சிந்தனைக்கு வருது. ஆனால் அது சிந்தனையை குறிக்கிற இடம் எதுவோ அதுக்கு தான் அர்த்தம் செய்யணும் அப்படிங்கறத சொன்னா, அது விரிவா விவாதிக்க வேண்டிய விஷயம். அது அந்த மாரிஸ் புகையில் கூட விஞ்ஞான பொருளில் குர்ஆன் பைபிள் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதுல நிறைய அகராதிலாம் டிக்ஷனரி பார்த்து இந்த கல்பு என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குங்கெல்லாம் காட்டி இந்த அர்த்தத்தை தான் அதிகமான இடத்தில் தேர்ந்தெடுக்கணும்லாம் காரணத்தோடு எழுதியிருக்காரு. ஆனா அது விவாத பொருளாக்க வேண்டியதில்லை. நாங்க கூட குறைய சொல்லலாம், அவ்வளவுதான் டாபிக். அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு போவேன். அடுத்து பாங்கு சொன்னதுக்கு சொல்றாரு. பாங்கு சொன்னா சைத்தான் ஓடிடுவான். அது இதுக்கா சொன்னாங்க? ஒவ்வொரு வீட்டிலே உட்காந்து சைத்தான் முடிச்சு வேட்டிருக்கா சொன்னாங்க. அந்த தொடர அவருக்கு மதின் பாங்கு சொன்னா சைத்தான் ஓடுவான், முடிச்சவன மர வருவான், இக்காம சொன்ன மர ஓடுவான், மர பாங்கு சொன்ன மறுபடியும் வருவான், தொழுகைக்கு வரைக்கும் வந்துருவான், உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவான், எத்தனை ரக்கா சொல்லுவாங்க மறந்து போயிருவான் மனுஷன். இந்த விஷயத்தை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதின் பாங்கு சொல்லும் பொழுது அது நடக்கும்ட்டாங்க. இது உங்க வீட்டில் சைத்தான பயன்படுத்திக்கணும் இல்ல, ஹதீஸ்ல அது இல்லன்னு அவரும் ஒத்துக்கிட்டார். அன்னைக்கு
இது குர்ஆனிலையும் இல்லை, இது ஹதீஸிலையும் இல்லை. அப்ப இப்ப ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி காட்ட பாக்குறாரு. அனுபவத்திலும் சட்டம் சொல்லலாம்னு தான் அவர் வாதமே. நாங்க அனுபவத்துல சைத்தான் விடுற நாங்க பாக்குறோம் அப்படிங்கறத வச்சு அவர் சொல்றாரு. அனுபவத்துல இருக்கிறத ஒரு மார்க்கமாகும்னு சொன்னா ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவரா? அதான் என்னுடைய கேள்வி. இப்ப அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்குன்னா அப்ப சொல்லிருக்க, அவர் சொல்லலையா? அதுல ஹதீஸ் இல்லாம தான் அன்னைக்கு சொன்னாரு. இந்த ஹதீஸை குறிக்காது. ஆனால் அவர் இன்னைக்கு சொல்லும் போது ஹதீஸை வச்சுலாம் சொல்லல. ஹதீஸ் இல்ல, குர்ஆன் இல்ல, அனுபவத்தில் சொல்கிறோம்னு சொன்னீங்களே. அப்ப அனுபவத்திலும் எதையாவது சொல்லக்கூடியவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுபவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் தகுதியானவர்களா என்பதற்கு தான் அந்த கேள்வி கேட்டது. அடுத்தது என்னன்னு கேட்டா, நான் காசு எங்கால் பேசினேனா? நீ காசு பேசுனீங்க நான் சொன்னேன். போன நேத்தைய உரையில் என்ன சொன்னீங்க? நீங்க உங்களை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன், உங்களை வச்சு தான் நான் பணக்காரன் ஆயிருக்கிறேன், நீங்க தௌபா செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு வருமானமும் போயிடும் நீங்க சொன்னதான் நான் சொன்னேன். சொன்னீங்களா இல்லையா? நேத்து பொழப்ப என்னை வச்சுதான் அதுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து சரியான எங்க வழிக்கு வந்தீங்கன்னு வைங்க, பேசவனு கூப்பிட மாட்டான், எனக்கு வருமானம் போயிடும் சொன்னீங்களா இல்லையா? நீ சொன்னதை நான் எடுத்து சொன்ன பேசுனேன்னு கேட்கிறாரு. நீ பேசுனீங்க நான் சொன்னா காசுக்கு தான் அம்புட்டும் பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா நேத்து? அவ்வளவு டாபிக். அவனா தர்றான் வாங்கிக்கிறீங்களா, கொடுத்து வாங்குறீங்களா? அது பேச்சு இல்ல, தொழில் தான் இது. உங்களை விட்டா எனக்கு தொழில இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? அதான் மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க சம்பளமே வாங்கலங்கிறாங்க. இந்த ஒருத்தர் ரிஃபைண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, 40,000 ரூபாய் வாங்கினதுக்கு ஆதாரம் வச்சிருக்கேங்கிறாரு. ஆமா 40,000 கூட இருக்கலாம், சில ரசீது கழிச்சு மிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மதரசாவுல ஓதி கொடுக்க போட்டிருந்தோம். ஓதி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்கத்தான் செய்யணும். ஃபுல்லா அங்கே இருந்து நாங்கெல்லாம் ஃபுல் டைமா ஒதுக்குறது இல்ல. கூட்டத்துக்கு வருவோம், பேசுறோம், போயிடுவோம், எங்க தொழிலை பார்ப்போம், வியாபாரத்தை பார்ப்போம். அந்த மாதிரியான யாருக்கும் நாங்க சம்பளம் கொடுக்கறது இல்ல. முழு நேரமா மதரசாவுல, முதியோர் இல்லத்துல, சிறுவர் இல்லத்துல, அநாதை இல்லத்துல, இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான ஆலிமா கோர்ஸ், ஆண்களுக்கான ஆலிம் கோர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 16 நிறுவனங்கள்ல எங்களுக்கு வந்து மக்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஆங்கிலம், தமிழ், அரபி படிக்கக்கூடிய எல்லாருக்கும், மார்க்கம் எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு. அவர் வந்து பல 1.5 வருஷம் கிட்ட இருந்திருப்பார் நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு 40,000 கூட இருக்க சில ரசீதை மிஸ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன், வச்சிருப்பாரு. இதுல என்ன இது என்ன மேட்ருங்கிற? ஒரு மாச சம்பளம் பணியாற்றினா மாச சம்பளம் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து நீங்க கூட்டத்துக்கு பேசுறது காசு வாங்க மாட்டோம். அதான் நாங்க சொன்னது உங்கள்கிட்ட. நான் வந்து வாங்குறது இல்ல, எந்த பாடம் நடத்தினாலும் இது வாங்கினாலும் நான் வாங்குறது இல்ல. வணங்குதா? அதைத்தான் நான் சொன்னது. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தன் ஆதாரத்தை போட்டிருக்கிறான், ரசீதெல்லாம் போட்டிருக்கிறான் அப்படின்றீங்க. அவனை கூட்டு வர்றேன். நீங்க என்ன கூட்டு வர்றது? இந்த அருக்கார் கூப்பிட போனவர் நீங்க பண்ணீங்களா? கலீல் போனீங்களா? விவாதத்துக்கு விரட்டு போனீங்களா? முத்துப்பேட்டைக்கு போய் சவால் விட்டு இவர் நேரம் நாங்க ஆளை அனுப்பிவிட்டு, இவர் எம் எஸ் சுலைமானு நாங்க அனுப்பிவிட்டோம். பல்ட்டி அடிச்சு ஓடினாரா இல்லையா? விவாதிக்க வரமாட்டாங்க, வர்றேன்பாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க எனக்கு எதிராக. அவங்க பொய் வழக்குன்னு தள்ளுபடி பண்ணி விட்டான். நீங்க யார சொன்னீங்களா? அவரு உலக நீதிமன்றத்திலையும் நிரூபிக்க முடியல. இதே திருச்சியில தான் வழக்கு போட்டாங்க. உலக நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியல, மக்கள் மத்தியில் வச்சு விவாதத்தை நிரூபிக்க முடியல. எழுதுவாங்க, நிறைய எழுதுவாங்க. விளங்குதா? அது ஒரு விஷயம். அடுத்து வந்து உமர் கழுதைக்கு மறுவார். பேருக்கு பவர் இருக்கா இல்லையா? இந்த சொல்லும் போதே இருக்குங்கிறார், இல்லங்கிறாரு. பேருக்கு பவர் இருக்குங்கிறாரு. ஜெயினுல் ஆபிதீன் பேருக்கு பவர் இல்லங்கிறாரு. பேருக்கு பவர் இருந்தா அப்ப எழுதிட்டார். ரெய்னுல் காதிபின் அவங்களை வச்சிருக்கணும் பேரு. அப்ப அந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறாங்க இவ்வளவு காலமா. ஆனா அந்த பெயர்னால எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம என் பேரை மாத்திர அளவுக்கு இது இருக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கடிதம் அந்த காலத்தில் எழுதுனேங்கிறாரு. பேருக்கு பவர் இல்ல அப்படிங்கிறாரு. இப்போ அதை சொல்லி கேட்டான். ஜெயினுல் ஆபிதீனா இல்லங்கிறாரு, பேருக்கு பவர் இல்லன்ட்டாரு. ஆனா என்ன செய்யறாரு? உமருக்கு கழுதிக்கு பேர் வச்சா பவர் இருக்குங்கிறாரு. அதுக்கு இந்த ரசூல்லா சொல்லுவாங்கல்ல, கவலைன்னு பேர் வச்சிருப்பாரு ஒரு ஆளு, அதை மாத்த சொல்லுவாங்க. ரசூல்லா மாத்த மாட்டேன்றாரு. அவர் கடைசி வரைக்கும் கவலைப்பட்டாங்கன்னு வருது. ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல வந்து ரசூல்லா சொன்னதை கேட்காதனாலதான் அந்த பேர் வச்சவன்லாம் கவலையா இருப்பாங்கிற அர்த்தம் கிடையாது. மகிழ்ச்சின்னு பேர் வச்சவன்லாம், கணின்னு பேர் வச்சவன்லாம் கோடீஸ்வரனா இருப்பானா? கணினா செல்வந்தான் பேர் வச்சவன்லாம் இப்ப எத்தனை பக்கீர் சாக்கள் பேர் கனியா இருக்கு? பக்கீர் சாக்கள் கணின்னு பேர் இருக்குங்க. அப்ப கணின்னு பேர் வச்ச பக்கீர் சாவா இருக்கிறான். அப்ப பேருக்கு ரசூல்லா சொன்னது கேட்காதனால சிலது ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லும் போது கட்டுப்பட மறுத்தார்களே, ஆனால் அதை மறுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யலாம்? அது ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். ஒரு ஆளுக்கு சைதா செய்ய மாட்டேன்டாரு, செய்ய முடியாம போவாயாக, அப்படி ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற முறையில சிலது சொன்னதை வைத்துக் கொண்டு பேருக்கே பவர் இருக்குங்கிற ஒரு இல்மா ஒரு கிதாபுல எழுதி இருந்தா கூட அதெல்லாம் மார்க்கமா? அது இதை போய் மக்களுக்கு சொல்லலாமா?
அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சைத்தான விரட்டுறது முடிஞ்சா இந்த அபின் விஷயமா கொஞ்சம் சொல்ற பாருங்க. சரி, இது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, யானத்து தாலிபிங்கிற சாபி கிதாபுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒலாக்கின் இந்த செய்தி சொன்னார்ல, அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது ஒலாக்கின் எஜிபு கத்துமுகு அலல் அவாம், அவாம்களுக்கு பொதுமக்களுக்கு இதை மறைப்பது கடமை. ஆலிம் சமண்ட் வச்சுக்கிறதா அர்த்தம். பொதுமக்களுக்கு மறைப்பது கடமை. எதுக்கு கடமை என்றால், அல்லாஹ் யதஆதவ் கஸீரஹு வ யஅதகிது அன்னஹு கலீலுன், நிறைய சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நினைச்சு அளவு தெரியாது, உங்களுக்கு டோஸ் கரெக்டா வழங்காது. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னா ஆலிம் சாப்பிட்டா கரெக்டா வழங்காதான் அர்த்தம். கம்மியா சாப்பிடலாம், அது எல்லாருக்கும் சொல்லிவிடாதீங்க. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னு வைங்க, நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் நினைச்சிருவாங்க. நம்மனா கரெக்டா அந்த அர்த்தத்தில் வருதுங்க. இப்படிலாம் எழுதலாமாங்க? ஆலிம் சாக்களை கேள்விப்படுத்துறீங்களே, உலமாக்களுக்கு கண்ணிய பாதிக்குமா இல்லையா? அப்ப உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதை கூட நியாயப்படுத்துறாரு. இன்னைக்கு உலகத்திலேயே கஞ்சா கடத்திட்டு போனா தண்டனை கிடையாது, சாராயத்தை கடத்திட்டு போனா சும்மா பறிமுதல் பண்ணிக்கிடுவான், அப்படின்னு கடத்தினா பல நாட்டில் மரண தண்டனை. அப்படின்னு தான் ரொம்ப டேஞ்சரானது, அப்படின்னு தான் கடுமையான போதை உள்ள பொருளுங்க. அது ரொம்ப லைட்டா சாதாரண சொல்லி அப்படின்னு கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். அதுல வந்து போதையும் வராது, இவரா சொல்றாரு போதையும் வராது, ஆனா கொஞ்சமா சாப்பிடுறேன்னு சொல்லி ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்ப கொஞ்சமா அப்படின்னு சாப்பிடலாம், அதை பொதுமக்களுக்கு சொல்லாதீங்க. இதெல்லாம் மார்க்க சட்டம் ஆகுமான்னு கேட்டா, அதை கூட தவறுன்னு சொல்லாம முட்டு கொடுக்கிறாரு, பொய்யான தகவலை சொல்றாரு. போதை வராது, ஹம்ரு அளவுக்கு உள்ளது கிடையாது அப்படிங்கிற, அதுதான் டேஞ்சரானது. ஹம்ருல் அனுமதிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் கூட அந்த கஞ்சா அபினுக்கும் இந்த மாதிரி ஹெராயின் போன்ற போதைப் பொருளுக்கெல்லாம் என்ன இல்ல, அனுமதி கிடையாது. இதுவும் அவருடைய இதுக்குள்ளதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த சந்தன கூடு இருக்கிறாங்க நாட்டில். இவர் ஒரு மார்க்க அறிஞர். இவர் வந்து அயல் கிரகத்திலிருந்து இறங்கின ஒரு ஆள் கிடையாது, இங்க உள்ளவர் தான், பெரிய குளத்து தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். அவர் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க ஊர்ல தர்கா இருக்கலாம் பார்த்திருக்கேன்னு சில இதெல்லாம் பேசியிருக்காரு. அரகாசமா என்னமோ அம்மான்னு சொல்லுவார், அதெல்லாம் பார்த்து வேற இருக்கிறார். தர்காண்டா என்ன, சந்தன கூடுனா என்னெல்லாம் தெரியுது. சந்தன கூடுமான்னு ஒருத்தன் கேட்கும் போது, அது கூடுன்னு சொன்னாலும் கிட்ட பார்க்க தேவபந்தி பிடிச்சிக்கிடுவான், கூடாதுன்னு சொன்னா பரளை பிடிச்சிக்கிடுவான்ல. அவர் எல்லாரும் எப்ப எல்லாரும் கூட்டத்தை கூப்பிடணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்யறாருன்னு கேட்டா, துபையில பேசும்போது ஊர்ல சந்தன கூடு என்னங்க அது கேட்கிறாரு. சந்தன கூடு எவனாச்சும் சந்தன கூடுனா என்ன கூடு நடத்துவது கூடுமா? தர்காக்களுக்கு பெண்கள் செல்லலாமா? சகோதரர்களே, சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான விதத்து. வேற காரணத்துக்காண்டி ஒரு கூட்டு தூக்குறான் அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்பத்தகுந்தது அல்ல, விரும்பத்தகுந்ததல்ல. மாட்டு மதத்தோடு இதுக்கு ஒப்பிடுதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கல, விரும்பத்தகுந்ததல்ல. ஆனா அது சிறுக்குன்னு சொல்லாதீங்க. சிறுக்கு குபுரான தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க, உங்களுடைய கவனத்துல அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். தர்காக்கள் போய் கொடியேற்றுறாங்க அல்லது இந்த மாதிரி கூடு தூக்குறாங்க, கூடுன்னா என்ன செய்வாங்க? அதுல போட்டு அது மாற்று இதுல பழகுனதுல எல்லாருக்கும் வேடிக்கை காட்டி, ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஆதி காலத்துல தேர்தலுக்கு போயிட்டோமா, அதனால தேர்தலுக்காம இதுலயா வந்து இழுத்துறான்னு சொல்லி இப்ப அதாவது சந்தன கூடுனா என்னன்னு அவர் கேட்கிறார், சொல்லிவிட்டார்ல மாட்டு மக்களாச்சு. அப்புறம் என்ன செய்யறாரு, சந்தன கூடுனா என்னன்னு கேட்கிறாரு. மக்கள் சொன்ன பதில் நமக்கு விளங்கல, சொல்றாங்க பதில், காது கொடுத்து அதை கேட்கிறாரு. சரி, அப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, முதல் தெரியாம இருந்து வச்சுக்கிடுவோம். கேள்வி கேட்க தெரிய பத்துவா முதல் குடிச்சா தெரியாமைய, அப்புறம் கேட்டீங்க விளக்கமும் சொல்லிட்டாங்க. விவாத ஒப்பந்தத்தில் உட்காந்துட்டு சந்தன கூடுனா என்னங்கிறாரு.
முதல்ல தெரியாம ஒத்துக்கிறேன். சந்தன கூட என்ன செய்வாங்கன்னு தெரியல, நீங்க கேட்கறீங்க. நான் பித்தலாட்டம் பண்ணினேன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது இல்லங்க வச்சு இழுத்துக்கிட்டு போவது, அது எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியலையே. சந்தனம் பூசுறதுக்காக வேண்டி எங்க அந்த இறந்து போனவருடைய அப்புறம் போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறதுனால ஒண்ணுக்கு உப்புக்கு செப்பு இல்லாத பேச்சுக்களா போட்டு அவர் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன் ஜெயின் ஆபிதீன் சொன்னாரு, அப்புறம் பவர் இல்லைங்கிறாரு. நான் ஜெயின்டா ஷோன்ற அர்த்தம், மேக்கப் அர்த்தம். அதனால தானே இத்தனை இளைஞர்கள் கவுந்திருக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஷோ இருக்குது பேச்சலன்ட்டு. சந்தர்ப்பத்தில் பேருக்கும் முரணாவும் நடக்கும். மாமின் ஆமீன் இல்ல அவக்கது ஹொசா நூல் பாது ஏட்டா கூடமாவும் நடக்கும். கண்ணப்பேண்டு வச்சிருப்பான், நொல்ல கண்ணா இருப்பான். நடராண்டு பேர் வச்சிருப்பான், நொண்டியா இருப்பான். முபாரக் பேர் வச்சிருப்பான், மன்ஹூசா இருப்பான். அது சந்தர்ப்பங்கள்ல நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேரா ஏன் மாத்தி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அசர் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்கு தான் மாத்தி வச்சாங்க. அதை நான் சொல்ல வந்தேன். அடுத்து இவர் காசு வாங்காமையே என்னைய வச்சுதான் நான் நிறைய வசதியை பெற்றேன்னு சொன்னாருண்டாரு. சொல்லத்தான் செஞ்சேன். நான் இப்பவும் தானே சொன்னேன், பேசி வாங்கலங்கிறதான நான் சொன்னேன். கொடுக்காம இருக்கிறாங்க நான் சொன்னா, நீங்க அப்படி இல்லையே. சம்பளம் வாங்கவும் இல்லை, வாங்குவதாமா இல்லை. எழுதுனீங்களேங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாம். எழுதி போட்டு அவன் அடிக்கிறான் முதலாளி. உன்னால சம்பளம் கொடுத்தவன், சம்பளமும் கொடுத்தேன், அன்பளிப்பும் கொடுத்தேன், எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. வவுச்சர் பூரா வச்சிருக்கிறேன். வரியா விவாதத்துக்கு எத்தனை பேசினான், அது எவ்வளவுலாம் எழுதியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிவிடும், நம்ம விஷயம் பேச முடியாது. இந்த பொய்க்கும் இதுக்கு ஏதாவது ஜோடனை இருக்கான்னு பாருங்க. அடுத்து நாங்க வழக்குல இருந்தோம், கோர்ட்ல இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்குனீங்களா இல்லையா? 30,000 அதிகமா வாங்கி போட்டீங்க. நான் வாங்கவும் இல்லை, வாங்குவதாகவும் இல்லைன்னு சொன்னீங்க. பதில இல்லாஹி இவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றானே, இருந்த ஒரு வழக்க போட்டு பிடிக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யலன்னா அப்ப நீங்க வாங்கி இருக்கிறீங்க. வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்க ஒண்ணும் இல்ல ஏதும் இல்ல. 93 நினைக்கிறேன், 6-7 லட்ச ரூபாய் என் மேல கடன் இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்திருக்குன்னா எங்க இருந்து கொட்டிருச்சா? நாங்க வாங்குறதும் இல்ல கொடுக்கறதும் இல்ல அப்படின்னா ஜிபிரில் கொண்டாந்து உடுக்குறாரு போல இருக்கு. எப்படியோ வருது, வாங்குறீங்க. நான் அதை பத்தி பேசுறதுக்கு சொல்லல, என்னைய சொல்றீங்களே வாங்கிட்டாருன்ட்டு. அந்த கவருக்காவடி காசுக்காவடி பேசினாருங்கிறக்காவடி சொன்னீங்களே, அதுக்கு நான் பதிலா சொன்னேன். அடுத்த சோழர்களே, சந்திரக்கூடுன்னு சொன்னாரு. தெரியாட்டி கேட்கறதுல என்னங்க தப்பு? இங்கிட்டு உள்ள சந்தனக்கூடு என்ன செய்யறானோ, இவர் ஊர் சந்தனக்கூடு என்ன செய்யறானோ எனக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது நான் சந்தனக்கூடுல கொடியேற்றத்துல அந்த என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுல போய் பார்த்திருந்தேன் வந்திருந்தேன்னு எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் சொல்றேன். எனக்கு பழக்கம் இல்ல, கேட்டுக்கிட்டு அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சந்தனக்கூடு செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்கறான்னா, சந்தனக்கூடுனா என்னப்பா நீ நினைச்சிருக்கிறான்னு கேட்க வேணாமா? அவன் ஒண்ணு நினைச்சிருக்க, நான் ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டா ஏடா உடமா போயிருமா இல்லையா? கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சி. என்ன அர்த்தத்தை அவன் நினைச்சுக்கிட்டு கேட்கிறாங்கிறத அது ஒரு கேட்டது தப்பா? உங்களை மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அந்தந்த நேரத்தில். இது அல்ல சகோதரர்களே. நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இமாமுடைய தகுதிகளை பத்தி நேத்து அவர் போட்டார், நான் பேசுறேன்னு சொன்னேன். அதுல அருமை சகோதரர்களே, இதுதான் தப்பர்த்த தலைவர். அவரு தப்பர்த்த தலைவர். நான் அடுத்த டிஜிண்டால தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கலாம், நடக்கிறது பூரா தப்பர்த்தம். எதை எடுத்தாலும் அதுக்கு முரணான பொருளை கொடு, ஒரு தப்பாகவே அவனை ஆக்கணும். என்னுடைய பாலிசி அது அல்ல. ஒரு மூமின் சொல்றான்னா நல்ல அர்த்தம் வைக்க முடியும்னா வைக்கிறேன், நல்ல அர்த்தம் வைக்க முடியல ஒண்ணுமே வழி இல்லைன்னா அதை மறுப்பேன். நான் நல்ல அர்த்தம் சொல்ல முடியும்னா அதுதான் சொல்லுவேன். அதைத்தான் வமையுனாதிஸ்மில நான் சொன்னேன். அது 2 பைத்து அவங்க கொடுத்து எழுதியிருந்ததுனால அந்த 2 பைத்துக்கு ஏதாவது பொருள் இருக்குன்னு யோசிச்சு பட்ட பொருளை நான் சொன்னேன். இதனால மற்றதெல்லாம் கண்ணாடியை சுருக்கி பார்த்தேங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம இருக்கிறத சொல்றோம், அடிச்சு விட்டு போறக்கூடாது இன்னும் இல்ல. இமாமுடைய தகுதிகளை சொல்லும் போது அவர் எழுதுறார், தலை பெருசா இருக்குமா, சூப்பு போடவா? கேள்வி.
அதாவது இங்க தொழில் தோஷம் இது. எங்க கிடைச்சாலும் சூப்பு கிடைக்குமான்னு பாக்குறது. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுவாங்க பொதுவா, மழை முரட்டு மழை வேஞ்சிச்சுன்னு வைங்க, ஒரு கறிக்கடைக்காரன் போய் மழை எப்படிப்பா பெஞ்சு, வெட்டுன்னு வெட்டிருச்சுமா. கறிக்கடைக்காரன்ல வெட்டுன்னு தானே சொல்லுவான். வண்ணான்ட்ட போய் கேட்டீங்கன்னா வெளுத்து வாங்கிருச்சுமா. போலீஸ்காரர் இந்த மாதிரி அதிகாரிகள்ட்ட போய் சொன்னீங்க மாமூலா போகுதுமா. இது அந்த ஆளுடைய தொழில் தோஷம் இது. அந்த மாதிரி தலை பெருசா இருக்குது, அதுக்கு அந்த உறுப்புகள் சிறுசா இருக்குதுங்க கூடிய அந்த வாசகம், அந்த வார்த்தை அந்த கிதாபுல வருதுன்னு சொன்னா நல்ல அர்த்தம் பார்க்க வேண்டாம். அல்லது உள்ள அர்த்தமா பாரியா, நல்ல அர்த்தம் வேண்டாம். அந்த ஆளு விலைக்கு கொடுக்கிறாரு, அதையாவது வழங்க வேண்டாம்.